لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புனிதம் நிறைந்த இந்த உலமா பெருமக்களுக்குண்டான பேரை சென்ற வெளிவரங்களின் கல்விமிக்க தலைவர் புது கல்லூரியினுடைய கல்விக்குரிய பேராசிரியர் கல்வண்டகம் ஷாஃபியா மஸ்ஜிதினுடைய தலைமையுமாகும் மௌலானா மௌலவி டாக்டர் ஹபீபுல்லா ஜமாலி PhD ஹதரத் பொலிசபை அவர்களே, இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் மூத்த வளமா பெருமக்களான கண்ணியத்துக்குரிய மார்க்க அறிஞர் பெருமக்களே மற்றும் இப்பயணங்களுக்கு வருகை கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் ஒரு மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, இந்நிகழ்வுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைத்திருக்கிற சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வு நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் என்ற இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, இந்த தலைப்பு இப்போது எடுக்கப்பட்டதுடைய நோக்கம் ரமலான் மாதம் நம்மை அன்பித்துவிட்டது. ரமலான் மாதம் வந்துவிட்டாலே பிறை சார்ந்த சச்சரவுகளும் வந்துவிடும். அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் 3 வகை பிரச்சனைகள் ஏற்படும். நாமெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். சட்டம் பகுதி பிழையா, அல்லது சர்வதேச பிழையா, அல்லது கணக்கீட்டு பிழையா, இந்த பிரச்சனை வந்துடும். 3 நாட்கள் வித்தியாசப்படும். நோன்பு வைக்கிறது 3 நாட்கள் வித்தியாசப்படும். எல்லாம் கொண்டாடுறது. இதில் எது சரி ஏன் அப்படிங்கிற அமைப்பிலே தான் இந்த பயிலரங்கத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. வருகை புரிந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் மிக மகிழ்வோடு நான் வரவேற்கிறேன். இதில் இந்த கிதாப் நான் கோர்வு செய்யலை, தொகுத்திருக்கிறேன், அவ்வளோதான். பல கிதாபில் இருக்கக்கூடிய தகவல்களை கருத்துக்களை ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருக்கிறேன் தவிர இதை நான் உருவாக்கவில்லை, இயற்றவில்லை அப்படிங்கிற விவரத்தையும் உங்களுக்கு சொல்லி சொல்கிறேன். அதனால் நீங்கள் அந்த கிதாபை பார்த்தாலே எந்த கிதாபிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு, அதனுடைய பக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். குர்ஆன் வசனங்கள் அப்படித்தான், ஹதீஸ்களும் அப்படித்தான். எல்லாமே தொகுக்கப்பட்ட ஒரு நூலாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கிதாபுடைய பெயர் திபியானுல் ஹிலால் ஃபீ தீனில்லாஹி பில் ஜலால் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறை பற்றிய விளக்கம் என்பது இதனுடைய பொருளாகும். இப்படிதான் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறைக்கு அரபி மொழியில ஹிலால் அப்படின்னாங்க. அதனால தான் சில பேருக்கு ஹிலால் முஸ்தபா என்றெல்லாம் பேர் வைப்பாங்க. ஹிலால் என்றால் பிறை, இளம் பிறை அப்படின்னு அர்த்தம். இது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான், அதாவது 1வது நாள் 2வது நாள், இந்த 2 நாளைக்கு தான் ஹிலால் பேர். ஆனால் இந்த லுகத்துடைய இமாம்கள் சில பேர் இல்லைங்க, ஹிலால்கிற வார்த்தை 3 இரவுகளுக்கு சொல்லலாம். 1வது 2வது 3வது 3 இரவுகளிலே திருப்பதிருந்த அந்த பொருளுக்கு ஹிலால்கலாம் அப்படின்னு சொல்பவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மை லுகத்து சம்பந்தப்பட்ட இமாம்கள், துறையை சார்ந்தவர்கள் இந்த 2 இரவுக்கு தான் சொல்கிறாங்க. ஹிலால் அப்படிங்கிறது 2 இரவுக்கு சொல்லிட்டோம்னு சொன்னால், மற்ற நாட்களில் வருகின்ற அந்த சந்திரனுக்கு என்ன பேர்? கமர் அப்படின்னு பேர். அதெல்லாம் அவங்க தெரிந்த ஒன்று தான். சரி, இதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு வார்த்தை எதிர்மறை வார்த்தை அப்படின்னு இருக்கும். எல்லாத்தையும் அத்தவாத்துன்னு சொல்லுவாங்க.
ஒரு வார்த்தை அதற்கு எதிர் சொல் அப்படி இருக்கும் அல்லவா? அப்படி பார்த்தா ஹிலான்கிற வார்த்தைக்கு எதிர் சொல் சல்ஹு என்பதாகும். எப்படி மாதத்துடைய ஆரம்பத்துக்கு ஹிலான் வருமோ, மாதத்துடைய கடைசி 2 இரவுக்கு சல்ஹு அப்படிமாங்க. அதாவது சலஸ்து ஷஹர அப்படின்னு சொன்னால் மாதத்தின் கடைசியில் வந்தேன்னு அர்த்தம். எப்படி ஹிலான் முந்தின 2 நாள், சல்ஹு கடைசியில் 2 நாள். அதனால அதுக்கு தலாக்கான நிஜாக இருக்கிற அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஹிலான் என்பது ஒருமை சொல், அதற்கு பன்மை அகில்லா. நம்ம குர்ஆனிலே பார்க்கலாம், அல்லாஹ் கூட ஒரு வசனத்தை இறக்கி வைக்கலாம். எஸ் அழு உனக்கு அணில் அகில்லா, நபி அவர்களே பிறைகளை பற்றி உங்களிடம் கேட்பார்கள். இந்த பிறைகள் அப்படின்னு தான் அர்த்தம், அகில்லா அப்படிங்கிறதுனால. சரிங்க, இந்த முதலாவது அன்னைக்கு தோன்றுகின்ற அந்த காட்சிக்கு ஏன் ஹிலான்னு பேர் வைக்கணும்? அதுக்கு காரணம் இருக்குது. ஹிலான் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு நேரடி அர்த்தம் சத்தம் விடுதல் அப்படின்னு அர்த்தம். சத்தம் போடுவோம்ல, அதற்கு தான் ஹிலானே பேர். அந்த காலத்தில் அரபிகள், அரபியை மட்டுமல்ல இஸ்லாமிய ஊரில் பார்க்கலாம், பிறையை பார்த்தவங்கலாம் சந்தோஷத்தில் சத்தம் போடுவாங்க. நான் பிற பார்த்துடணும் அப்படின்னு சந்தோஷம் போடுவாங்க. அதனால அந்த பொருளுக்கு ஹிலான் சத்தம் போடுதல் என்பது பெயராக வைக்கப்பட்டுவிட்டது. இந்த கருத்தில் சத்தம் போடுதல் மீனிங்ல ஹல்லங்கிற வார்த்தை பல இடங்களில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் உதாரணத்துக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு குர்ஆன்ல கூட வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா அப்படின்னு எல்லாம் சொல்றான். எதுவெல்லாம் உண்ணக்கூடாது என்பதை சொல்லிக்கொண்டே வரும்போது மைத்தத்து வத்தம் என்று சொல்லிக்கிட்டே வரும்பொழுது வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா எப்படி சொல்லணும்? வமா துபிஹ பிஹி லிகைரில்லான்னு சொல்லணும். அல்லாதவங்களுக்கு அறுக்கப்பட்டுச்சு, அதை மற்றவர்கள் வணங்குகின்ற அவர்களுடைய தெய்வங்களாக கண்டு இருக்கக்கூடியது. அதற்காக வேண்டி யாராவது ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறுத்தா அது சாப்பிடக்கூடாது, அது ஹராம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். இப்போ வமா துபிஹ அப்படிங்கிற இடத்துல வமா உஹில்ல அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஏன் தெரியுமா? அவங்கள்தான் தங்களுடைய தெய்வங்களுக்காக அந்த ஆட்சி அறுக்கும் பொழுது அவர்களுடைய தெய்வங்களுடைய பேரை சத்தமாக சொல்லி தான் அறுப்பாங்க. அதனாலதான் வமா உஹில்ல, எப்படி சத்தமிட்டு அறுக்கிறாங்க அவங்களுடைய தெய்வங்களுக்காக, அது உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ் சொன்னான். சத்தமிட்டுங்கிற அந்த உஹில்லங்கிறது வந்திருக்குது. அதே போல நம்மளுடைய மார்க்கத்தில் ஒரு சட்டம் தெரியும், குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கிறோங்களேன். அது உயிருள்ள குழந்தையா பிறந்தோன்னா மோத்தா போச்சு, ஆனால் பிறக்கும் போது உயிர் இருந்தது. இதுக்கு தொழுகை உண்டா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. ஆமாம், உயிரோடு பிறந்தா தொழுகை உண்டு. சரி, இறந்தே பிறகுன்னு வச்சுக்கிறோங்க, தொழுகை இல்லை. ஆனால் குளிப்பாட்டுவது, கவனிடுவது அதுவெல்லாம் இருக்குது, தொழுகை இல்லை. பிறக்கும் போது இறந்து பிறக்குது அப்படிங்கிறதுனால. சரி, உயிரோடு பிறந்தால் 3மே உண்டு. குளிப்பாட்டணும், கவனிடணும், தொழுகையை நடக்கணும் அப்படின்னா. இது ஹதீஸில் இதஸ்தஹல்லல் வலது அப்படின்னா வரும். அந்த குழந்தை சப்தமிட்டு கொண்டு, பெரும்பாலும் குழந்தை பிறக்கும் போது அழுதுதான் பிறக்கும். அப்படி சப்தமிட்டு கொண்டு பிறந்தால் அது பிறகு பொது தொழுகை உண்டு என்பது அதில் வருது. இங்கேயும் சப்தமிடுதல்ங்கிற அந்த கருத்தில் இதஸ்தஹல்ல அப்படிங்கிற அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது. இப்போ ஹிலான் என்றால் சப்தமிடுதல். அது பார்க்கின்ற போது பார்ப்பவர்கள் சப்தமிடுவார்கள். இது வழக்கத்தில் இருந்தது அரபு நாட்டுகளில். அதனால் அதுக்கு பேரு ஹிலான் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. நம்ம சமூகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிறை பார்ப்பது என்பது ரமலானுடைய அந்த ஆரம்பத்தில் ஷாபான் முடியும் போது அதில் கவனம் செலுத்துது இந்த உம்மத்து, இந்த சமூகம். அதே போல ரமலானுடைய கடைசியில் பெருநாளுடைய பிறை பார்ப்பதற்கும் கவனம் செலுத்துகிறது. இந்த ரமலானை விட்டுட்டா மீதுமில்ல 11 மாதங்களில் பிறை பார்ப்பதற்குண்டான ஆர்வமோ அதுக்குண்டான ஒரு ஆசையோ அதனோட ஈடுபாடோ இந்த சமூகத்துக்கு இல்லைங்க. ஆனால் எல்லா மாதங்களிலும் பிறை பார்ப்பதில் கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த உண்மை. அதுதான் உண்மை. ஏன்னா ஒவ்வொரு மாதத்திலும் பிறை சார்ந்த நிகழ்வுகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம அதான் காவியார் அறிவிக்கிறாங்கல்ல, பிறை பார்க்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுனால நம்ம சும்மா இருந்தோம். ஆனால் இந்த நோம்புக்கு அப்படி இல்லை, எல்லாம் ஆர்வமாக இருக்கிறோம். அந்த நோம்பை விட பெருநாளில் தான் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி தங்கி ரெடியாக வச்சுருக்கிறதுனால எப்போ பெறலாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் உண்மையில்
இந்த சமூகம் அந்த ரமலானோடு நிப்பாட்டாமல் எல்லா மாதங்களிலும் கவனம் செலுத்தணும். உதாரணத்துக்கு துல்ஹஜ் பிறை பிறந்து விட்டதா பார்க்கணும் நம்மளாம். ஏன் அந்த துல்ஹஜ் மாதம் பிறை 10 அன்னைக்கு தானே ஹஜ்ஜு பெருநாள் வருது. அதன் அடிப்படையில் துல்ஹஜ் மாதம் பிறை என்ன அதையும் காணுகின்ற ஆர்வம் இந்த சமூகத்திற்கு இருக்க வேண்டும். அதே போல் ரபியுல் அவ்வல் பிறையும் பார்க்கணும்னு ஆசை வரணும். ரபியுல் அவ்வல் பிறை 12 அன்னைக்கு தான் மீலாதுக்கு வருது. அந்த நாளை தெரிந்து கொள்வதாக தான் ரபியுல் அவ்வல் பிறை ஒன்று என்னங்கிறத எந்த நாளுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல தான் ரபியுல் ஆஹிர் அதையும் நம்ம பார்க்கணும். பிறை 11 அன்னைக்கு தானே மென்னிலே கண்ட ஞானி அவர்களுடைய நினைவுகள் வருகிறது. பிறை 1 எழுது தெரிஞ்சாலும் 11 நம்மளால தெரிய முடியும். அதே போல ரஜபு மாதம் வருது. அந்த மாதத்துல பிறையை நம்ம பார்க்கணும். என் பிறை 22 மேலாதுடைய இரவு வருகிறது அல்லவா. அதே போல ஷாபான் மாதத்துடைய பிறையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும். ஏன் அந்த ஷாபான் மாதத்துடைய 15ஆம் நாள் தான் பராத்துடைய நாளே. அந்த பராத்து இரவு வருகிறது அல்லவா. எல்லா மாதங்களிலும் அந்த பிறை சார்ந்த நிகழ்வுகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு மாதத்திலும் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். ஆனால் ஆர்வம் காட்டதில்லை. இந்த ரமலானில் மட்டும்தான் இந்த சமூகம் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறது. சரிங்க, இந்த பிறை என்று சொல்கிறோம் அல்லவா. பிறைன்னா என்ன? சூரிய ஒளியினுடைய பிரதிபலிப்பு தான். சூரிய வெளிச்சம் சந்திரனில் படுகிறது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் பிறையாக. அது இந்த வெளிச்சம் அதிகமாக வளர் விரைவோம். பிற 14க்கு பிறகு அந்த வெளிச்சம் குறைய தேய்விரைங்கிறோம். உண்மையில் வளர்பிறை என்பதும் தேய்விரை என்பதும் வெளிச்சம் தானே தவிர அந்த சந்திரன் அப்படிங்கிற பொருள் இல்லை. அந்த சந்திரன் என்பது ஒரு பெரிய கல் பாறை. அது அப்படியே தான் இருக்கும். அது கூடம் செய்யாது, குணம் செய்யாது. சந்திரன் தான். எப்படி பூமி எப்படி இருக்குது அந்த மாதிரி அப்படியே தான் இருக்குது. இப்போ வளர்பிறை தேய்பிறை சொல்றதெல்லாம் அதில் படுகின்ற வெளிச்சத்தை வைத்துத்தான் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வோம். இதில் 27 வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. 28வது பிறகு 28 அன்னைக்கு அமாவாசை அப்படின்னு வரும். ஒன்றுமே தெரியாது, ஃபுல் இருட்டாக இருக்கும். அந்த 28 அதற்கு அடுத்த உள்ள நாள் 29 பாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதமை திதி அப்படின்னு சொல்லுவாங்க. 29ஆம் நாள். இந்த 29 முடிஞ்சுட்டா அதற்கு அடுத்த நாள் 30 பிரச்சனை இல்லை. பிறகு ஒன்றாவும் இருந்துடலாம். சரி, இதில் இந்த அமாவாசை இருக்கிறது அல்லவா, இதெல்லாம் மற்ற சமயத்தவங்கெல்லாம் பிறை ஒன்றுங்க. நம்ம கணக்கிட்டது இல்லை. நம்ம எப்போ பிறைய பார்க்குறோமோ அதுதான் பிறை ஒன்று. மற்ற சமூகம் அவங்க அமாவாசை பிறை ஒன்றுவாங்க. அதே போல் பாட்டியம் வந்து பிறை 2. அதுக்கு பிறகு நம்ம பிற உண்மையான பிறை பார்ப்போம்ல, அது பிற 3. அந்த 3ஆம் பிறைங்கிற வார்த்தை அவங்க யூஸ் பண்ணுறது அதை தான். நம்ம பார்க்குற 1ஆம் பிறை தான் மாற்று மத சகோதரர்களுக்கு 3ஆம் பிறை. அவங்களுக்கு அமாவாசை அன்னைக்கு பிற 1 அவங்க பிறகு. ஆனால் காலந்தரில் முஸ்லிம்கள் தான் அதை பார்க்குறாங்க. இப்போ காலந்தரில் போடப்பட்டிருக்கிற அந்த கணிப்பு இருக்கிற பிறையினுடைய கணிப்பு எல்லாம் மாற்று மதத்தை சார்ந்த அந்த கணிதத்துறையில் சிறந்த விளங்குகின்றவர்கள் கணிச்சது தான் போடப்பட்டது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை அடிப்படையில், அவங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் கணிச்சு கொடுத்தது அவங்க தான். ஆனால் அங்கே போடப்பட்டிருக்கிறது பிறை 1 நம்மளை கவனித்து தான். ஆனால் அந்த சமூகத்தை பார்த்தா அதான் 3ஆம் பிறையால் ஆரம்பிக்கும். அதை போடலைங்க. பிறையை வந்து முஸ்லிம்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்முடைய நம்பிக்கை தந்தவாறு காலண்டரில் போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்வோம். அடுத்து இறைவன் குர்ஆனிலே பிறையை பற்றி சொல்கின்ற போது அதோடைய பிரயோஜனங்கள் என்ன, பலன்கள் என்ன? யஸ்அலூனக அனில் அஹில்லா. நபி அவர்களே, உங்களிடம் பிறையை பற்றி அவர்கள் கேட்பார்கள். கொள், நீங்கள் சொல்லுங்கள். ஹிய மவாகீத்து லின்னாஸ். மக்களுக்கு நேரம் அறிவிக்கக்கூடியதாக அது இருக்கிறது. வல் ஹஜ்ஜி, இன்னும் ஹஜ்ஜுக்கும் நேரம் குறிப்பிடக்கூடியதாக அது இருக்கிறது என்று நபி அவர்களே நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். நேரம் குறிப்பிடுதல் சொன்னால் ஹஜ்ஜுக்கு சேர்ந்துதானே. மக்களுக்கு நேரம் குறிக்கிறது. அது நோம்புக்கு, ஜகாத்துக்கு, மற்ற சட்ட திட்டங்களுக்கெல்லாம். அதே போல தான் ஹஜ்ஜுக்கும். ஏன் ஹஜ்ஜை தனியாக சொல்லணும் அல்லாஹ் தஆலா அப்படின்னு கேட்டால், ஹஜ்ஜு என்பது மிக முக்கியமான ஒன்று, சிறப்புக்குரியது என்று காட்டுவதற்காகத்தான். என்னென்றால் இந்த ஹஜ்ஜு என்பதை முன்னால் சொன்ன அந்த வார்த்தையிலேயே அடங்கிவிட்டது. மவாகீத்து லின்னாஸ். ஹஜ்ஜு வந்து உள்ளடங்கியது தான், தனியாக சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஹஜ்ஜினுடைய அருமையை தனித்து சொல்ல வேண்டும் என்பதற்காக இவங்க சொன்னான். குர்ஆனில் கூட இங்கே பார்க்கலாம். ஒரு வசனம்
மன்கான அதுவன் இல்லாஹி வ மலாயிகத்திஹி வ ருசுலிஹி வ ஜிப்ரீல மீகால. அங்கதான் மலாயிகத்தையும் சொல்லிட்டாங்கல்ல. யார் அல்லாஹ்வுக்கு மலக்குமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு எதிரியாக இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லும் பொழுது மலக்குமார்கள் அப்படியே ஜிப்ரீல் தனியாக சொல்றாங்க. ஜிப்ரீலும் மலக்க சார்ந்தவங்க தானே. மீகாயில் தனியாக சொல்றாங்க, அவங்களும் மலக்க சார்ந்தவங்க தானே. மலக்க சார்ந்தவங்க தான். ஆனால் அந்த மலக்குமார்களில் இந்த இருவரும் சிறப்புக்குரியவர்கள் என்று காட்டுவதற்காக இறைவன் தனித்து சொன்னான். அதே போல் நீங்க பார்க்கலாம், இந்த லைலத்துல் கத்ர் இரவுல மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது தனஸ்ஸலுல் மலாயிகத்து வ ரூஹு என்கிறார். மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். சரி, அடுத்து வ ரூஹுன்றாங்க. ரூஹுங்கிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள் வருவாங்க தான். மலக்குமார்கள் வருகை தருவாங்கனால முடிஞ்சு போச்சு. ஆனாலும் கூட அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் காட்டுவதற்காக இறைவன் தனித்து சொன்னான். அதே போலதான் என்று சொன்னாலும் போதும். ஆனால் ஹஜ்ஜு சிறப்புக்குரியதுனால ஹஜ்ஜி இன்னும் ஹஜ்ஜுக்கும் காலம் அறிவிக்கக்கூடியதாக இந்த பெரிய அது இருக்கிறது என்று இறைவன் சொல்லி தந்திருக்கிறார். நம்ம மார்க்கத்தில் பிறை சார்ந்த வணக்க வழிபாடுகள் நிறைய உண்டு. இப்போ நம்ம கூடியிருக்கிறோம், ரமதான் வருகிறது என்பதனால இந்த ரமதான் நோன்பு வைக்கிறோம், பெருநாள் கொண்டாடுறோம், பிறை சார்ந்ததாக தானே இருக்கிறது. இறைவன் குர்ஆன்ல ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசுமு, உங்களில் யார் ஊரில் ரமதான் ஊரில் இருக்கிறாரோ, நல்ல உடல்நிலையோடு இருக்கிறாரோ அவர் நோன்பு வைக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். ஷஹ்ருங்கிற மாதம், மாதம் பிறையை பார்த்து தான் நாம் கணிக்கிறோம். ஆகவே பிறை சார்ந்து அமைந்திருக்கிறது என்ற ரமதான் நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்கல்ல, சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி, நீங்கள் பிறை பார்த்து நோன்பு வைங்க, பிறை பார்த்து நோன்பை விடுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லிமிலே புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இது பிறை சார்ந்ததாகத்தான் நோன்பு இருக்கிறது. பெருநாள் கொண்டாடும் அப்படித்தான். சரிங்க, ஹஜ்ஜுக்கு போறோம் அல்லவா, இது பிறை சார்ந்தது தான். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ்ஜு என்பது குறிப்பிடப்பட்ட அறியப்பட்ட மாதங்களாகும். அது என்ன? ஷவ்வால் மாதம், துல்கஅதா மாதம், துல்ஹஜ் மாதத்தில் 10 நாட்கள். இது பிறை சார்ந்ததாக அமைந்திருக்கிறது. அதே போல ஒரு பெண்மணிக்கு கணவன் இறந்துட்டா இத்தா இருக்கணும் அல்லவா. அது இத்தா என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வல்லதீன யதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வ அஷ்ரா, 4 மாதங்கள் 10 நாட்கள் இட்டார்கள். கணவனை இழந்த பெண்மணி. இந்த 4 மாதங்கள் எந்த மாதம் தான்? அரபு மாதம் தான், ஆங்கில மாதம் கிடையாது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அந்த கணக்கு பார்க்கக்கூடாது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் அந்த மாதத்தின் அந்த மாதத்தினுடைய அடிப்படையிலே தான் கணக்கிட வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லி தருகிறது. அதே போல இத்தத்து தலாக் இருக்குது. அது தலாக்கு பொதுவும் நமக்கு நல்லா தெரியும். 3 குரு காலங்கள். 3 குரு காலங்கள்னா ஹனஃபி மذஹபில் 3 மாதவிடாய் காலங்கள், ஷாஃபி மذஹபில் 3 தூய்மை காலங்கள். அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பெண் தலாக் கொடுக்கப்படுறாங்க, அவங்களுக்கு இதுவரைக்கும் ஹைலே ஏற்படலை, அவங்க லைஃப்பில் ஹைலே வரல. இப்போ 3 குரு காலங்களுக்கு அந்த பெண்ணுக்கு நம்மளால கணக்கிட முடியாது. அல்லது அந்த பெண்ணுக்கு 5 மாதங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருந்தது, நின்று போய்விட்டு. அப்படிப்பட்ட பெண்ணு இப்போ தலாக் கொடுக்கப்படுறாங்க. இப்போ எப்படி நம்ம கணக்கு 3 குரு காலங்களுக்கு இங்கே கணக்கிட முடியாது. அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு சொன்னால் இத்தகைய பெண்களுக்கு உண்டான தலாகத்து அஷ்ஹுரின் 3 மாதங்கள். இந்த 3 மாதங்கள்ங்கிறதும் அரபி மாதம் தான். அந்த கணக்கில் தான் பார்க்கறதுல ஆங்கில மாதத்தை கணக்கில் வைக்கக்கூடாது. அதே போல ஈலா அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குங்க. ஒரு ஆள் நான் மனைவிட்ட இனிமே உன்னிட்ட நான் உடல் உறவு கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் செஞ்சுட்டான்னு வச்சுக்கிறேங்க. இதுக்கு பேர் ஈலான்னு பேர். இதுக்கு இறைவன் சொன்னா இந்த மாதிரி ஈலா பண்ணா அவர் சத்தியத்தை முடிப்பதற்கு உண்டான டைம் 4 மாதங்கள். அந்த 4 மாதங்கள்ல அவன் சத்தியத்தை முடிச்சிடணும், மனைவியோட சேர்ந்துடணும், இல்லறத்தை ஈடுபடணும், தாம்பத்தியோட ஈடுபட்டணும். இல்லைன்னு சொன்னால் ஆழ்வ மாட்டு அவங்க பிரிவு ஏற்பட்டு போய்விடும். இங்கே ஈலா செய்கிறாங்க. ஈலாண்டா என்ன? உன்னோட நான் இனிமேல் சத்தியமாக அல்லாஹ்வின் சத்தியமாக உடல் உறவு கொள்ள மாட்டேன். அதுதான் இதை அவர் இந்த சத்தியத்தை முடிப்பதற்கு உண்டான கால அளவு அதான் 4 மாதங்கள் வைக்கிறான். தரப்புசு 4 அஷ்ஹுர், 4 மாதங்கள் அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும்.
அதே போல முத்தத்து எல்லாம் ஒரு பெண்மணி குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க பாருங்க, அதற்கு அதிகபட்சமாக உள்ளது 2 வருடங்கள். அந்த 2 வருடங்கள் என்பது 24 மாதங்கள் வரும், 12 மாதம், 1 வருஷம். இதுவும் கூட இந்த சந்திர கணக்கை அதன் அடிப்படையாக கொண்டதுதான். வல்வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி. எல்லாருக்கும் அல்ல, மன் அராத அன் யும்மரலா, பூரணமா குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு ஒரு தாய் விரும்புனா 2 வருஷம். அதனால 2 வருஷம் கொடுத்துதான் ஆகணும் இல்லை. ஒரு தாய் 1.5 வருஷம் கொடுத்துச்சு, இன்னொரு தாய் 1 வருஷம் தான் பால் கொடுத்துச்சு, அதோட நிப்பாடு இருக்கு. அதனால அந்த தாய் குற்றவாளியா கிடையாது. அதிகபட்ச கால நிர்ணயம் தான் 2 வருடங்கள். அந்த 2 வருடங்கள் என்பது சந்திர கணக்கை அடிப்படையாக கொண்டது. அதே போலதான் ஜகாத். ஜகாத்து கொடுத்தா 1 வருஷம் இருந்தால் தான், 1 வருஷம் ஆனால் தான் கடமைங்கிறோம் அல்லவா. அந்த 1 வருடம் என்பது சந்திர கணக்கை மையப்படுத்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிஸ்தஃபான மாலன் ஃபலா ஜகாத்த பீஹி ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல். ஒரு ஆளுக்கு ஜகாத்துல நிசாப் வந்துருச்சு, இப்போ ஜகாத்து உடனே கடமையாகாது, 1 வருடம் ஆனாலே தவிர. ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல். ஹவுல்னா 1 வருடம் அர்த்தம். திருமதியில் பதிவு செய்யப்பட்டாது. இந்த 1 வருடம் என்பது கூட சந்திர கணக்கை அடிப்படையாக கொண்டதுதான். ரபீஉல் அவ்வல் பிறை 12 அன்னைக்கு ஒரு ஆளுக்கு தங்கத்துடைய நிசாபு அல்லது வெள்ளியுடைய நிசாபு அல்லது பணத்தினுடைய நிசாபு கிடைச்சா அடுத்த வருஷம் ரபீஉல் அவ்வல் பிறை 12 ஜகாத்து கடமையாகும். ரமலானுக்கு ரமலான் கடமையாகிறது இல்லை. ஆனால் இப்போ நிறைய பேர் ரமலானில் தான் கடமையாக தான் நினைச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. 1 வருடமானா கடமை. சரி, இதுல இந்த 1 வருடம்னு சொல்லுகிறோம் அல்லவா, இந்த வருடம் என்பது சந்திர கணக்கை மையப்படுத்திதான். ஏன்னா வித்தியாசம் வந்துடும். நீங்க ஆங்கில கணக்கை கணக்கிட்டீங்களாக்கா 1 வருஷத்துக்கு 365 நாள் வரும். துல்லியமா சொன்னா 365 கால் நாள் அப்படின்னு சொல்ல வரும். ஆனா சந்திர கணக்கு பிரகாரம் 1 வருஷத்துக்கு நாள் என்ன தெரியுமா, 354 நாள் தான். அப்போ ஒரு 11 நாள் கம்மிங்க. அப்படி பார்த்தா சீக்கிரமா கடமையாகும் ஜக்காத்து. சந்திர கணக்கு பார்த்தா அது ஆங்கில கணக்கு. இந்த வருஷம் எனக்கு ஜக்காத்து நிசாபு ஜனவரி 1 அன்னைக்கு வந்துச்சு, அதனால அடுத்த வருஷம் ஜனவரி 1 அன்னைக்கு தான் கடமை அப்படி சொல்லக்கூடாது. அந்த ஜனவரி 1க்கு முன்னால 11 நாளுக்கு முன்னாலே கடமையாகும். ஏன்னா சந்திர கணக்கு பிரகாரம். இப்படி ஒவ்வொரு சட்டத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பிறை சார்ந்ததாகத்தான் அமைந்திருக்கிறது. அதை தான் இறைவனுக்குள்ளாக சொன்னால், இன்ன இத்தத்த ஷுஹூரி அன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள். இன்றைக்கு நாட்கள்ல ரொம்ப ஹலக்கசமாவாதி வல்லார் வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலே இருந்து 12 மாதங்கள் தான். அப்படிதான் அல்லாஹ் சொல்லிட்டான். மின்ஹா பார்த்தோம், அதுல 4 மாதங்கள் புனித மாதங்கள், தொடராக வருகின்ற 3 மாதங்கள், தனித்து வருகின்ற 1 மாதம். தொடராக வருகின்ற 3 மாதங்கள் என்ன, துல்காய்தா, துல்ஹஜ், மாதம் சேர்ந்தே வரும். இது ரஜப், மொத்தம் 4 வருஷம் வரும் புனிதமான மாதங்கள். சரிங்க, இந்த மாதத்தை கணக்கிடுவது, வருடத்தை கணக்கிடுவது எதை மையப்படுத்தி? 2மே சமூகம் இருக்கிறது. ஏன்னா மாதம் வரும் பொழுது சந்திரன், வருடம் வரும் பொழுது 2 வகை, சூரியன் சந்திரன் 2 வகையாக இருக்கு. நம்ம பெரும்பாலும் வருடம்ங்கிறோம்ல, வருடம்ல என்னங்க அப்படின்னு கேட்டா 365 கால் நாள். ஏன் இப்படி வைக்கணும்? ஒரு 300 நாள் வைக்கிற வேண்டியதானே, அல்ல 400 நாள் வைக்க வேண்டியதானே, 365 அப்படி ஏன் சொல்லணும்னு கேட்டா அதுக்கு அந்த கோளுடைய இயக்கம் காரணம். அதே போல ஒரு மாதம் சராசரியா 30 வரும், 29 வரலாம், 30 வரலாம். ஏன் அப்படி வைக்கணும்? பேசாமல் 45 போடுறது தானே, 50 போடலாம். அது ஒரு கோளுடைய இயக்கத்தை மையப்படுத்தினான். இந்த பூமி இருக்கிற பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றி கொள்ள 24 மணி நேரம், அதுதான் ஒரு நாளுங்கிறோம். ஒரு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு நாள் தான் தன்னைத்தானே சுற்றி கொண்டு வரும்போது அந்த பூமியோட எந்த பகுதி சூரிய வெளிச்சம் படுகிறதோ அது பகல், சூரிய வெளிச்சம் படாத அந்த மாற்று பகுதி அது இரவு. அப்போ இரவு வர காரணம் அந்த பூமி தன்னைத்தானே சுற்றி வர்றதுதான். இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி வரும்பொழுது சூரியனை சேர்த்து தான் சுற்றிக்கிட்டே வருது. ஒரு தடவை பூமி சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்கிற நாட்கள் 365
அதனால தான் இப்போ நம்ம சொல்லல ஒரு வருஷம் ஆகி போச்சு அப்படிங்கிறோம். அவ்வளோ என்ன அர்த்தம்? பூமி ஒரு தடவை சூரியனை சுற்றி முடிச்சிருக்குல்ல. கால்னால வந்து சொன்னால் குழம்புங்கனால 365 நிப்பாட்டிக்கிறாங்க. 365 காலை விட்டாச்சு. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை காலை கணக்கு கொண்டு வருவாங்க. 4 கால் ஒன்றாச்சுல, அந்த 4 கால் ஒரு நாள். அதனால தான் அந்த வருஷம் லீப் வருடம்னு சொல்லுவோம். அந்த லீப் வருடத்தில் பிப்ரவரி மாதம் 29 நாள் வர காரணம். அதனால ஒவ்வொரு வருஷமும் கால் வச்சா 4 வருஷம் ஒரு தடவை 4 கால் ஒன்றா போச்சு. பிப்ரவரி 29 நாள் அது லீப் வருடம்னு அர்த்தம். இந்த பிப்ரவரி 29 பிறந்தவங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்கல்ல, அவங்களுக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிறந்த நாள் வரும். அதையும் பேப்பரில் போட்டான். அந்த 29 அன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் பிறந்த குழந்தையெல்லாம் போட்டு இவர்களுக்கு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிறந்த நாள் வரும் அப்படின்னு போட்டான். அந்த மாதிரி சில பேர் பாடுறேன். சரி, இப்போ நமக்கு இந்த நடப்பு ஆண்டு வருடம் தான் பிப்ரவரி 29 வந்துச்சு. சரி, 364ங்கிறது இந்த சூரிய ஓட்டத்தை மையப்படுத்தி, அதாவது பூமி சூரியனை சுற்றி வருகிறது அல்லவா, அதை மையப்படுத்தி அப்படின்னு குறிப்பிட்டோம். சரி, மாதத்துக்கு 30 நாள் ஆகட்டும், 40 வைக்கிறாங்க. சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது. பூமியினுடைய துணைக்கோள் தான் சந்திரன். இந்த சந்திரன் பூமியை சுற்றி வருகிறதா, பூமியை ஒரு தடவை சுற்றி வர எடுத்துக்கொள்ளுனால் 99. அதான் ஒரு மாதம் 30. மாதத்தை மையப்படுத்துவது அப்படிங்கிறது அரபிகள் மட்டுமல்ல, தமிழில் கூட அதை மையப்படுத்த பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆண்களுக்கு அப்படிதான். ஏன்? அந்த சந்திரனுடைய ஓட்டத்தை வச்சுதான மாதம். இப்போ பாருங்க, ஆண்களுக்கு மாதம் என்ன சொல்லுவோம்? மந்த்து. இந்த மந்த்துங்கிறது 3லேருந்து வந்ததுன்னா MON, அதுலேருந்து வந்ததுன்னா மந்த்து. தமிழில் கூட பாருங்க, மாதத்துக்கு திங்கள்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் திங்கள்னா ஆகஸ்ட் மாதம்ல இருக்கும். திங்கள்னா என்ன? மாதங்கிறத யூஸ் பண்ணுறோம். அசலுக்கு திங்கள்னா சந்திரன் அர்த்தம். இப்போ 7 கிழமை இருக்குல்ல, 7 கிழமை ஒவ்வொரு கோணத்தாலும் பேராக வைக்கப்பட்டிருக்கு. ஞாயிறுங்கிறோம், சூரியனுடைய பேர் தான் ஞாயிறு. திங்கள்ங்கிறோம், சந்திரனுக்கு உண்டான பேர். செவ்வாய்ங்கிறோம், அதுவும் ஒரு கோளின் பெயர். புதன் ஒரு கோளின் பெயர், வியாழன் ஒரு கோளின் பெயர், வெள்ளி ஒரு கோளின் பெயர், சனி ஒரு கோளின் பெயர். ஒவ்வொன்றும் ஒரு கோளின் பெயர் தான். இந்த திங்கட்கிழமைங்கிறது சந்திரன் பேர், திங்கள். மாதத்துக்கு திங்கள் தமிழ் மொழியிலேயே சந்திரனை மையப்படுத்தி தான் மாதம் அப்படிங்கிறதுனால தமிழில் கூட திங்கள் வார்த்தையை தான் மாதத்துக்கு வச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ நமக்கு புரியுது இந்த மாதத்துடைய நாட்கள், வருஷத்துடைய நாட்கள் எல்லாம் கோள்களுடைய இயக்கத்தின் அடிப்படையிலே தான் வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வித்தியாசம் சொன்னோம் அல்லவா, ஒரு வருஷத்துக்கு சந்திர கணக்கு பிரகாரம் நாட்கள் 354, ஆங்கில கணக்கு பிரகாரம் 365, 11 நாட்கள் வித்தியாசம் ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னு சொன்னால் 3 வருஷத்துக்கு ஒரு மாதம் வித்தியாசமாகும். 3 11 33 தானே, ஒரு மாதம் வைங்க, ஒரு மாதம் வித்தியாசம் வந்துடும். அப்படி பார்க்கும் பொழுது 33 வருஷத்துக்கு ஒரு வருடம் வித்தியாசமாகும். அதாவது சூரிய மாதம் கம்மியாகவும் சந்திர வருடம் அதிகமாகவும் இருக்கும். அதே போல 66 வருஷம் சூரிய வருஷம் வந்துட்டா 2 வருஷம் அதிகமாகியும் சந்திரகிழமை பிரகாரம். இப்போ எனக்கு வயசு இருக்கிறேன் அப்படின்னா ஒரு பேச்சுக்கு நம்ம அடுத்தாட்ட கட்டணும்னு வச்சுக்கிறோங்க. உங்கள் வயசு என்னங்க? 33 கம்மியாக வச்சுக்கிறோங்க. 33ங்கிறது சூரிய கணக்கு பெறான்னு சொல்கிறாரு. ஆனால் சந்திர கணக்கு பெறான்னு 34, ஒரு வருஷம் கூட தான். உங்கள் வயசு இருக்கிறங்க 66ங்கிறாரு. சூரிய கணக்கு பிரகாரம் 66ங்கிறாரு. சந்திர கணக்கு பிரகாரம் 68, 2 வருஷம் அதிகமாகிடும். இப்போ நம்ம செல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே 63 வயசு வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவோம்ல. இந்த 63ங்கிறது சந்திர கணக்கு பிரகாரம். அப்போ சூரிய கணக்கு பிரகாரம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? சூரிய கணக்கு பிரகாரம் 63 வருஷம் சந்திர கணக்கு பிரகாரம். சூரிய கணக்கு பிரகாரம் 65, 61 வயசு. நம்ம வேணா சூரிய கணக்கு பிரகாரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்க வயசு போனால், அந்த கணக்கு பார்த்தா செலவாச வயசு 63 தான். சந்திர கணக்கு பிரகாரம் தான் 63. அப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அல்லவா? இந்த பாருங்க, இந்த டிஃபரன்ஸ் 30 வருஷம் அந்த ஆயத்தை இறக்கி வச்சான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். அப்போதே
இந்த கணக்கை ஒரு வசனத்திலே குறிப்பிட்டு விட்டாங்க. இந்த குகை தோழர்கள்லாம் தங்கியிருந்தாங்கல்ல, குகை வாசிகள் எவ்வளோ நாள் தங்கியிருந்தாங்க அந்த புராணம் சொல்லி காட்டுறான். அவருடைய குகையில் அவங்க இருந்தாங்க. சலாதம் மிகத்தின் சினீன வர்தாது திசாங்கத பாயிண்ட் 300 வருஷம் இருந்தாங்க. அதோட நிப்பாட்டலாம்ல அல்ல அன்னு சொன்னால் 9 வருடத்தையும் அதிகமாக்கினாங்க. ஏன் 300 வருஷம் சொல்லிவிட்டு 9 வருஷத்தை அதிகமாக்கினாங்கன்னு சொன்னானே சொல்றதால 300 கேட்டேன் இல்லையா, 309 சொல்ல வேண்டியதானாங்க. 309 வருஷம் இருந்தாங்க அப்படியே விஷயம் முடிஞ்சு போச்சுல. 100 வருஷம் இருந்தாங்க, 9 அதிகப்படுத்தினாங்க. ஏன் அங்க ஒரு கணக்கு எல்லாம் நமக்கு சொல்லித்தரலாம். என்ன தெரியுமா, சூரிய கணக்கு பிரகாரம் 300 வருஷம். நம்ம ஏற்கனவே சொன்னோம்னா 33 வருஷத்துக்கு ஒரு வருஷம் வித்தியாசம் வருது. அப்போ 100 வருஷத்துக்கு எத்தனை வருஷம் வித்தியாசம்? 3 வருஷம் வித்தியாசம் வரும். அப்போ 300க்கு 9 வருஷம் வித்தியாசம். இப்போ முன்னால 300 வருஷம்னு சொல்றது சூரிய கணக்கு பிரகாரம். இந்த சந்திர கணக்கு வேணுமா உங்களுக்கு? 309 வச்சுக்கிறேங்கிறான்ல, அதுதான் 9 அதிகப்படுத்திக்கிறேங்க 309. இப்போ 2 கணக்கு அங்கே இருக்கு. அப்போ அவங்க இருந்தது 300 வருடங்கள் சூரிய கணக்கின் அடிப்படையிலே. அவர்கள் அந்த குகையில் இருந்தது 309 வருடங்கள் சந்திர கணக்கின் அடிப்படையிலே. பாருங்க, ஒரு வசந்தம். சரி, ஆளுங்களாக இருக்கிறதுனால ஒரு சின்ன நகுச்சத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அல்ல அந்த குரான் எப்படி சொல்ல பாருங்க. தலாது மிகத்தின் சின்ன இந்த இடத்துல நம்ம படித்த கிராமர் சட்டத்துக்கு முரணா இருக்கிற மாதிரி தெரியும் வெளிப்படையில் பார்த்தா. ஏன் தெரியுமா, நம்மளாம் படிச்சிருக்கோம் 3 இருந்து 10 வரைக்கும் மாஜூத், அதை ஃபஸ்ட் வரும், அப்புறம் மாஜூத் வரும். எதை சொல்றோமோ அது ஜம்மா தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு 3 ஆண்கள் அப்படின்னு சொன்னா சலாசத்து விட்டானி, 3 பெண்கள் சலாசு நிசானி. தான் பன்மையாக இருப்பாங்க. ஏன்னா 3 இருந்து 10 வரைக்கும் அதான் சட்டம். ஆனா இங்க பாருங்க, இந்த ஆயத்துல சலாசு நியத்தின்னு இருக்கு. சலாசுக்கு அடுத்து பன்மையாக தானே வரானே. 3000 அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கிறேன். எப்படி சொல்றாங்க? சலாசத்தும் ஆளாக்குங்கள் பன்மையாக கொண்டு வரணும். ஆனா இங்க சலாசு மிகீன் மேற்கு ஜம்மு மிகீன் அப்படிதான் வரணும். சட்டப்படாலும் சட்டப்படாலும். ஆனா சலாசு மிகத்தின் முகரதான் ஒரு பயன். அடுத்து இன்னொரு சட்டம் என்ன தெரியுமா, மிகத்துக்கு அடுத்து வருகிற மாதூது முஃபரதா தான் வரணும். ஜம்மா வரக்கூடாது, பன்மையா வரக்கூடாது. இப்போ 100 கித்தாபுகள் அப்படின்னு நான் பேர் சொல்றேன். மிகத்து கித்தாபின் முஃபரதா தான் சொல்லணும். மிகத்து குத்திபின் தான் தப்பா போச்சு. அல்ஃபுக்கு அதே சட்டம் தான். 1000 கித்தாபு அல்ஃபு கித்தாபின் அப்படின்னு சொல்லணும். இல்லைங்க, இது 1000ங்கிறீங்க, அப்போ பன்மையாளங்க சொல்லணும். அல்ஃபு குத்திபின்றாங்க சொன்னாங்க தப்பா போயிடும். இப்போ பாருங்க, சலாசுக்கு பின்னால பன்மையாக வரணும். ஆனால் மியத்துக்கு முஃபரதாக இருக்கு. மியத்துக்கு பிறகு மாதூது முஃபரதாக தான் வரும், உரிமையாக தான் வரணும். ஆனால் இந்த பன்மையாக வந்து பாருங்க, அதாவது மியத்தின் சினின ஜம்மா வந்து நம்ம படித்த நவு தட்டர்களுக்கு தான் போல அதுக்கு மாற்றமாக இந்த இடத்துல இருக்கு. இன்னொன்று தெரியுமா, இந்த மியத்து அல்ஃபுக்கு மாதூதை சொல்லும் பொழுது முதாபுதான் சொல்லணும், தன்மை வச்சு சொல்லக்கூடாது. 100 கிதாப் மியத்து கித்தாபு மியத்து தான், மியத்துன் அப்படி சொல்லக்கூடாது. மியத்து கித்தாபு முதாபுலே தான். 1000 கித்தாபு அல்ஃபு ரஜிலின் அல்ஃபு தான், அல்ஃபுன் அப்படி சொல்லணும். முதாபுலே இல்லை, தன்மை வராது. நம்ம படித்த முதாபுலே தன்மை வராது. ஆனால் இங்கே பாருங்க, சலாது மியத்தின் தன்மை தான். இங்கே இன்னும் குழம்பு தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த நியத்தின் அப்படிங்கிற அந்த சட்டத்தில் ஒரு நியத்துக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்குது. முஃபரதான் கொண்டு வரலாம், ஜம்மா கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. அதே போல் நியத்துக்கு அடுத்து மாதூத் வரும்போது தன்மையில் இல்லாமல் தான் சொல்லணும். அது முதாபிரையாக நம்ம வச்சாதான். இங்கே என்ன தெரியுமா, சலாசு நியத்தின் முடிஞ்சு போச்சு. 300 அந்த 300 என்னங்க,
சில்லியின் வருஷங்கள், இது பதில் அல்லது அசூபயான். முதாமுதாவில் இல்லை, முதாமுதாவில் இல்லைன்றாலே அது தன்மையில் தான் வரும். கலாதுமியத்தின் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பதிலாக அல்ல அசூபயானாக சின்னினன் அப்படின்னு வந்திருக்கு. இடையில உங்களுக்கு அந்த நவு சட்டத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டேன். அடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறை பார்க்க சம்பந்தமான ஹதீஸ்கள் அவங்களுடைய சொன்ன வாசகம், சூமூல் இருவழி பிறை பார்த்து நோம்பு வைங்க, அப்திமூல் இருவழி பிறை பார்த்து நோம்பை விடுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, பயிர் ஊத்திய அழைக்கும் மேகமூட்டம் இருந்தால் அக்மிலோ எழுத்த ஷாபான் கலாதீன், ஷாபான் மாதத்தை 30 கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். இது புகாரில் பதிவு செய்யப்பட்டது. இந்த மாதிரி ஹதீஸ்கள் வருது. வார்த்தைகள் 3 வகையில் வருது. சில ஹதீஸ்களை பார்க்கலாம் பயிர் ஊத்திய அப்படின்னு இருக்கும் மேகமூட்டத்துக்கு. இன்னும் சில ஹதீஸில் பயிர் உண்மை அப்படின்னு இருக்கும். கமாம்னாலே மேகம் தான் அர்த்தம். அதனால தானே மஸ்ஜிது கமாமா நௌதா ஷரீஃப் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் ஒரு பள்ளியாசலுக்கு பேர் மஸ்ஜிது கமாமா. அப்படின்னா மேகப்பள்ளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தபோது மேகம் வெயில் விடாமல் தடுத்ததல்லவா, கொடை பிடித்ததல்லவா, அந்த நிகழ்வு நடந்த இடத்துல ஒரு பள்ளியாசலை இருக்கிறாங்க. அதனால் இந்த பள்ளிக்கு பேரே மஸ்ஜிது கமாமான்னு பேர். கமாண்டா மேகம், பயிர் உண்மை மேகம் முட்டம் இருந்தால் அப்படி வாசம் வருது. இன்னும் சில ஹதீஸ்களில் பயிர் ஊமிய அப்படின்னு வருது. இப்படி 3 வகையாக வந்தாலும் அர்த்தம் ஒன்று தான். என்ன, மேகம் தெளிவு இல்லாமல் இருந்தால் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கருத்து. சரி, இன்னும் சில ஹதீஸ்களில் ஃபகுதுரு வாசிக்கலாம், ஃபகுதுரு அப்படின்னு வாசிக்கலாம். கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். சில ஹதீஸ்களில் அக்மிலு பூர்த்தியாக்கிக் கொள்ளுங்கள் அப்படி வருது. இன்னும் சில ஹதீஸ்களில் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். கணக்கிட்ட அர்த்தம் 30 கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் அந்த கருத்து அதேதான். அதனால ஒரு விஷயம் தெளிவாக போச்சு. மேகமூட்டை இருந்தால் இந்த வானியல் கலை ஆசை இருக்குதோ அவங்களுமே அதை சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு சமயம் சொன்னாங்க கணக்கீட்டு முறைன்னு. வானியல் கலையில் விற்பனர்கள் சதாத காலத்தில் இருக்கிறதான் செஞ்சாங்க. நிறைய இல்லை, கொஞ்சம் பேர் இருந்தால் தான் செஞ்சாங்க. உங்களுக்கு வேலை இல்லையா தெரியலையா அவங்க போய் கேட்க, அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க கணக்கிட்டு அப்படின்னு சொல்லலை. சதாதா இருக்கலாம் பாருங்கன்னு இருக்கிறாங்க. எவ்வளோ தெளிவான இது. அதனால் இந்த கணக்கீட்டு முறைக்கு வேலையே கிடையாதுங்கிறத இந்த அதிகாரிகள்லாம் நமக்கு அறிவிக்கிறாங்க. சரி, பார்த்து அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பார்க்கணுமா? இல்லை, சில பேர் பார்த்தா ஊரில் எல்லாரும் பார்க்கணும் அவசியம் இல்லை. இடம்ல எல்லாரும் பார்க்கணுமா? அதுவும் இல்லை. எல்லா இடத்துலையுமா இப்போ ராயபுரத்தில் பார்த்தாச்சும் வச்சுக்கிறோங்க, இல்லை பெருசுலையும் பார்க்கணும், எம்மொழியும் பார்க்கணும் அப்படிலாம் இருக்க தேவையில்லை. ஒவ்வொரு பகுதி, அந்த பகுதி என்பது இந்த கசுறு சொல்லாத்திற்குள்ள அதையும் மையமாக கொள்ளலாம், ஒரு நாட்டை மையமாக கொள்ளலாம், அல்லது ஒரு காதியார் அவருடைய அதிகாரம் எந்த எல்லைக்குள்ளே இருக்குதோ அதையும் மையப்படுத்தி வச்சுக்கொள்ளலாம். அதனால அந்தந்த பகுதி தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னொரு விஷயத்தையும் நாம் அறிந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதத்துடைய தொடக்கத்தை பற்றி, இன்னா உம்மத்தின் உம்மியா, நாம் எழுத படிக்க தெரியாத சமூகத்தை சார்ந்தவர்கள். உம்மியா லா நக்துப், எழுத மாட்டோம். வலா நஹ்சுபு ஷரர, மாதங்களையும் வலா நஹ்சுபு, அந்த கணிதவியல் அந்த ஞானமும் நமக்கு இல்லை. ஆகவே நம்ம உம்மத்தும் உம்மியா. அதனால மாதம் எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காமிக்கிறாங்க. 29 இருக்கலாம், 30 இருக்கலாம். அதை சஹாபாக்கள் செஞ்சு காமிக்கிறாங்க. ஹாக்கதா இப்படி இருக்கும். 10 காமிச்சாங்க. அப்புறம் அடுத்து 10 அப்படி காமிச்சாங்க. 20 போட்டா அடுத்ததாக இப்படி 10 காமிக்கும் போது பெருவிரலை மடக்கி கொண்டார்கள். 9, அப்போ 29 இப்படி சொல்லிட்டு ஹாக்கதா இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 தடவை 10 காமிக்கிறாங்க. 30. ஒரு மாதம் என்பது 29 வரலாம், 30 வரலாம். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நம்ம யோசிக்கிறேன். உம்மத்தும் உண்மையானாங்களே அப்படின்னா யாருக்குமே எழுதப்படுகிறது இல்லையா? அந்த சகாபா பெருமக்கள் அரபியல்ல அது எழுதப்படுகிறது எழுதப்பட்டிருந்தாங்கல்ல. அப்படி இருக்கும்போது தானே புத்தாபுல் வகையை எழுதக்கூடியவர்கள் சில சகாபா பெருமக்கள் நியமிச்சார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத தெரிய போயிட்டாங்க. ஜெய்துபுல் சாப்பிட்டு தெரிஞ்சிருந்தாங்க, தெரியும். முஆவியா தெரிஞ்சிருந்தாங்க, அலி தெரிஞ்சிருந்தாங்க. இவங்க
அப்படி சொன்னார். அரபி மக்கள் பெரும்பாலும் எழுத படிக்க தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்து தான். அடுத்து நகுசுப்புங்கிறாங்க, கணக்கு தெரியாது. கணக்கு தெரியாதுன்னா 10, 5, 15 அது தெரியாது அர்த்தமா? அல்ல 30னா என்னன்னு தெரியாது அது அர்த்தமா? 50னா என்ன தெரியாது அந்த கணக்கெல்லாம் தெரியும். இது இல்முன் நுஜூம், அந்த நட்சத்திர வானியல் கலை, அதை தெரிந்தவர்கள் அதிகம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி சாதாரண கணக்கு பள்ளிக்கூடத்துக்கே போகாதவங்க தெரியுங்க. 100 ரூபாய் கொடுத்து மாற்றுறாரு, பள்ளிக்கூடத்துக்கு போகல, எழுத தெரியாது, படிக்க தெரியாது வச்சுருங்க. கடைக்கு போய் 100 ரூபாய் கொடுத்தா 60 ரூபாய்க்கு ஞாபகம் ஆகணும், மீ 40 ரூபா வந்தால் 40 ரூபாய் கண்டுபிடிச்சிடறாரு. கம்மியாக இருந்தாலே கேட்டு வாங்குறாரு. அவங்க எழுத படிக்க தெரியாதாலும் இந்த நல்லா கணக்கு தெரியும். அப்படிதான் இருக்கிறாங்க. என்ன அவருக்கு 10, 5 ரூபாய் எவ்வளோங்க அப்படின்னு 50 ரூபாய். அவருக்கு கணக்கு போட தெரியாது, எனக்கு இந்த கணக்கெல்லாம் தெரியும். சரி, நம்பி சல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, நீங்கள் ஒவ்வொரு துறைக்கு பிறகு 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் சொல்லு. 33 கணக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் 30 என்ன முடியும்? கணக்கே தெரியாதவர்களுக்கு போய் 33 ஓதுங்கன்னு எப்படிங்க சொல்லுவாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? வாரிசுரிமை சட்டத்தை சொன்னாங்கல்ல, ஒரு ஆளுக்கு இவ்வளோ கிடைக்கும், ஒரு ஆளுக்கு இவ்வளோ கிடைக்கும், அந்த போயிட்டாங்க. அது கணக்கு தெரிஞ்சாதானே? எல்லா மக்களுக்கு தானே குரான் எழுதியிருக்குது, சில பேருக்கு மட்டுமா? அந்த மாதிரி கணக்கெல்லாம் தெரியும் அந்த மக்களுக்கு. இங்கே நான் சொல்றேன்னா அந்த வானியல் சம்பந்தப்பட்ட, நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்ட அந்த கணக்கு தெரியாது, கோள்கள் சம்பந்த கணக்கு தெரியாதுன்னா இங்கே கருத்து அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உம்மி நபி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹதீஸ்ல வந்திருக்கு உம்மி நபி. உண்மையில என்ன? நிறைய பேருக்கு எழுதுறதுக்கு தெரியாதவர், எனக்கு தெரியாதவர், ஒரு ரசூலை, தன்னுடைய ரசூலை எப்படி மட்டும் கட்டாலும் அப்படி மட்டும் எழுதிருக்கிறாங்க. இல்லை கேட்டா அதுதாங்க பெருமை. எழுத படிக்க தெரியாதவங்களா இருந்து வேதத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னா அதுதான் பெருமை. எழுத படிக்க தெரியாமல் இருந்து வேதத்தை கொடுத்தாங்க ஒரு பெருமை இருக்குது. எழுத படிக்க தெரியாமலேயே, எந்த ஆசிரியருக்கு வண்டி இல்லாமலேயே எழுத படிக்கவும் கற்றுக்கொண்டாங்க இன்னொரு பெருமை கொடுக்கல. யாருக்கு படிக்கல, ஆனால் எழுத படிக்க தெரியும். நம்பிக்கை உயர்வா அந்தஸ்தா இல்லையா? அப்போ உண்மையில வந்திருக்கிற 5 இமாம்கள் போல விளக்கம் தான். உண்மை அப்படின்னு சொன்னா உம்முல் குராவை சார்ந்தவர்கள். மக்காவில் பிறந்தவங்க மதீனாவுக்கு மதனி போகல, மெட்ராஸில் பிறந்தவருக்கு மதராசி போகல, மக்காவில் பிறந்தவருக்கு மக்கியும் போகல. அந்த மாதிரி உம்முல் குராவில் பிறந்தவர் உண்மை. அந்த அர்த்தம் இருக்கு. சல்லல்லாஹு விஷயத்துல அப்படிதான் வழக்கம் தானே. எழுத படிக்க தெரியாது சொல்லக்கூடாது. எழுத படிக்க தெரியாதா? இன்னமா அண்ணல் காசிம் வல்லாஹி உரக்கி அல்லாஹ் தஆலா நானும் பங்கீடு செய்கிறேன். இந்த ஹதீஸே கிதாபுல் இல்முடைய பாடத்தில் தான் இந்த ஹதீஸ் கிதாபுல பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பொருந்து, எல்லா ஞாபகத்துக்கும் பொருந்து. மெயினாக கல்விக்காக சொல்லப்பட்டதுதான். அதனால தான் கிதாபுல் இல்மு பாடத்தில் தான் இந்த ஹதீஸை கொண்டு வருவாங்க. கல்வி ஞானமே அவர்களிடமிருந்து தான் நமக்கு கிடைத்தது. எழுதுவது, படிப்பது, கல்வி சார்ந்தது. அது அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் எப்படி நமக்கு கிடைத்தது? அவங்களுக்கு வந்தால் தான் நமக்கு கிடைக்கும். இன்னமா காசிம் வந்தா யோசி அல்லா தலாம் பங்கீடு செய்பவன் நான். அவங்களுக்கு என்னடா எப்படி பங்கீடு செய்வாங்க? சரி, நீங்கள் சாதாரண யோசிச்சா பாருங்க. எழுத படிக்க தெரிந்திருக்கிறது தான் முக்கியம் சலாசலம் அவங்களுக்கு. ஏன் தெரியுமா? காட்டுக்குள்ள வழியில் கூப்பிட்டு இந்த ஆசு வசனத்தை எழுதுனாங்க, இந்த ஆயத்தை எழுதுங்க, அந்த சூறாவில் இத்தனை ஆயத்துக்கு பிறகு இந்த ஆயத்தை எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, சஹாபாக்கள் மக்கள் எழுதினாங்க. அவங்க எழுதுனது சரியா இல்லையா என்று தெரிவது ஒரு நபிக்கு கட்டாயமா இல்லையா? ஒரு சாமி எழுதிட்டீங்களா, சரி அப்படின்னு போனா சரியா எழுதினார்களா என்று தெரியாமலேயே ஒரு நபி இந்த உலகத்திற்கு போனா இந்த சமூகத்தின் நிலை என்ன ஆகும்? என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் சரியா நான் சொன்ன மாதிரி தான் எழுதியிருக்காங்க ஒரு நபி தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரியணும்ல. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியும், ஆனால் யாரையும் கற்றுக்கொள்ளாமலேயே. உண்மையில் வரைக்கும் உண்மை கூடாது விளக்கம் கொடுத்தாமா? இன்னொன்று இருக்கு, உம்மியூன். அந்த அரபிகளெல்லாம் உம்மியூன். அந்த உம்மியூன் சமூகம் சார்ந்தவர்கள் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே உண்மை எந்த சமூகத்தை சார்ந்தவர் அந்த பேர் வரும். இன்னொரு விளக்கம் என்னன்னு கேட்டா, உம்மாவை சார்ந்து வளர்ந்தவர். ஏன்னா சலாசம் பிறக்கும் போது வாப்பா இல்லை, அவர்களுக்கு பொறுப்பேற்று வளர்த்தது உம்மா தான். இப்போ உம்மாவை சார்ந்துதான் இவர் வளர்ந்தார். அதனால உண்மை. இப்படி பல விளக்கங்கள் நம்ம கொடுக்குறோம். தவிர உண்மைன்னு சொன்னா எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. வேண்டுமாடி இப்படி சொல்லுங்க, எழுத படிக்க தேவையற்றவர்னு சொல்லுங்க. எழுத படிக்க மற்றவங்களுக்கு முன்னால் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளுங்கிற தேவையில்லாதவர் என்றுதான் விளக்கம் கொடுக்க வேண்டும்.
சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள்? உம்மி என்றிருந்தாலும் கல்வி ஞானம் அவர்கள் இருந்தது, எழுதல் படித்தல் எல்லாம் இருந்தது. அனுச்சுரை தூளை எழுதிருச்சுட்டு சலாத்து சொன்னாங்கல்ல, படிக்க தெரியாதுன்னா அனுச்சுரை தூளை இப்படிதான் எழுதிருந்துச்சு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? சலாத்து சொன்னாங்களா? சரி, இன்னொன்றுங்க, சில கட்டங்களில் இந்த வஹாபிகள் குழப்புவாங்க. அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், நம்மளாம் பிற 29 ரமலான் முடிஞ்சோடனே 30வது அன்னைக்கு பார்ப்போம், பிற தெரியாது, அதனால 30 நோன்பு வச்சுருவோம். இந்த குழப்பவாதிகள் சர்வதேச பிறை என்று சொல்லி சவுதி பிறையை பின்பற்றுகின்ற இந்த குழப்பவாதிகள் என்ன சொல்லுவாங்க, இந்த ரெண்டு நம்ம பிற ஒன்று பார்ப்போம்ல, பெருநாள் பிற அந்த அன்னைக்கு பிற ஒன்று பெருசாக இருக்குன்னு வச்சுக்கிறோங்க, போதுமே வஹாபிகளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருநாள் கொண்டாடினாங்க. சரி, நீங்கள் பிற ஒன்று பார்த்துக்கிற எவ்வளோ பெருசாக இருப்பாரு, பிற ரெண்டுங்க, அதாங்க நாங்கள் பெருநாளை கொண்டாடுறோம், கேட்க மாட்டேன்னு ஒன்றா நம்மள்ட்ட சொல்றது. ஆமாம், பிற 2 மாதிரி இருக்குது. நம்ம இப்படி குழப்பறதுதான் அந்த கூட்டத்துக்கு நோக்கமே. எல்லாவற்றுக்கும் தீர்வு மாற்றப்படி உண்டு. அதில் இதுவும் ஒன்று. பிற பெருசாக இருந்ததுனால 2ஆம் பிற 3ஆம் பிற கிடையாது, பிற ஒன்று தான். இதுக்கு தீர்வு கிடைத்து விட்டது. என்ன கேட்டால், ஒரு கூட்டம் அம்பராபாவில் போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பிற ஒன்று பார்க்க சொன்னாலும் எல்லாம் பார்க்குறாங்க, பிற பெருசாக பார்த்துட்டாங்க. பார்த்தா பெருசாக இருக்கு. அதில் கூட்டம் ஒரு பேர் சொல்கிறாங்க, ஒருவர் சொல்லுகிறாரு இப்புன தலாத்துக்கு 3வது நாள் பிறை அப்படிங்கிறது அவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னொருவர் சொல்லுகிறார், இல்லை இல்லைங்க இப்புன லைலக்கை அந்த அளவு பெருசு இல்லைங்க, கொஞ்சம் நேரம் பெருசாக இருக்குது, இருந்தால் பாருங்க அப்படின்னு இன்னொருவர் சொல்கிறார். இப்போ லட்டையினா அப்பா நாங்கள் எல்லாம் அவங்களை வந்து சந்தித்தோம், நடந்ததை சொன்னோம். அப்போ அவங்க என்ன கேட்டாங்க, எந்த நாள் பார்த்தீங்க? பார்த்த நாளை சொன்னோம். அப்போ அவங்க சொன்னாங்க, லைலத்து கடா வக்கடா, நீங்கள் பார்த்தது எந்த அன்னைக்கு பிற பார்க்கணும், பிற ஒன்று அந்த நேரமாக பார்த்துருக்கிறீங்க, பிற ஒன்று தாங்க பெருசாக இருக்க. அதுக்கு கூட பார்க்குறீங்க நான் சொன்னாங்க, ஒரு சில விவாயத்தில் அமர்த்தம், ரெண்டுக்கு அர்த்தம் ஒன்று தான், இறைவன் நீர்த்தி வைத்து வைத்தான். இன்னும் சில பேர் உதவி செய்தான் அப்படி அர்த்தம் வைக்கிறான். மற்ற ஒரு சில அர்த்தம் இருக்கு, நீர்த்தித்து வைத்தான் அப்படி அர்த்தம் இருக்கு. 2 அர்த்தம் இங்கே பொருந்தும். இது லோயத்தை நீங்கள் எல்லாம் பார்த்து புரிந்து கொள்ளணுங்கிறது அதில் டயத்தை எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லி இருக்கிறாங்க என்று இப்னு அப்பாஸ் நான் சொன்னேன். திருமணம் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இது அவங்களோட ஆய்வுல நாங்கள் எங்கே எடுக்கணும் நிர்வாகங்கள் சொல்லுவாங்க. அதனால தான் இப்னு அப்பாஸ் நான் சொன்னாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லி இருக்கிறாங்க. பார்ப்பதற்காக இறைவன் சிறிது நேரத்தை அதிகப்படுத்தியிருக்கிறான். முஸ்லிம்களே பதிவுப்பட்டார்கள். அதனால பிற பெருசாக இருந்தாலும் நம்ம பிற ஒன்றுலாம் அப்படிதான் வளர்ந்து. இன்னொன்று தெரியுமா, பிற பிறக்கிறது சில கட்டங்களில் பகலில் பிறந்தோம். பகலில் பிறந்த நம்ம பார்க்கறது என்னமோ மகிழ்ச்சி நேரம் தான். ஆனால் பிறை பிறந்தது காலையாக இருக்கும். காலையில் பிறப்பிருந்தா மறுபடியும் பார்க்கும்போது ஒரு பெருசாக தான் இருக்கும். அதனால இவங்க 2ஆம் பிறைன்னு சொன்னால் அதை நம்ப தேவையில்லை. சரி, அடுத்த ஹதீஸில் வந்த ஒரு வாசகத்துக்கு உண்டான விளக்கம் என்னடா, அப்படி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஷஹ்ரானி லா யுன்குசானி, 2 மாதங்கள் குறையவே குறையாது. ஷஹ்ரா ஐனி, பெருநாளுடைய 2 மாதங்கள், ரமலான் துல்ஹிஜ்ஜா, ரமலான் மாதமும் துல்ஹஜ் மாதமும் குறையவே செய்யாது. இது புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுது. இப்போ நம்ம கேள்வி வருது, என்ன ரமலான் துல்ஹிஜ்ஜா குறையாதா? எத்தனை ரமலான் 29 நாள் வந்துருக்காங்க, குறைஞ்சுதானே வந்துருக்கு. துல்ஹிஜ்ஜாவும் 29 நாள் வந்திருக்காங்க. இப்போ குறையாதுன்னா என்ன அவங்க ஒரு கேள்வி வருது அல்லவா? அந்த நாட்களில் குறைவல்லை, நன்மையில் குறையாது. நீங்கள் 29 நாளாகவும் இருக்கலாம் ரமலான்ல, 29 நாள் தானே ஒன்று குறைஞ்சு போச்சு கவலைப்படாத, நன்மை குறையாது. மாதம் தான் கிடக்கு, நாள் அல்ல. அதனால துல்ஹிஜ்ஜாவும் அப்படிதான். அப்படிங்கிற கருத்தில் தான் அப்படி சொல்லாங்க. சிறப்பிலே நன்மையிலே குறைவு ஏற்படுத்தாது, நாட்கள் குறைந்தாலும் அப்படிங்கிற கருத்தில் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. சரி, இந்த இன்னொரு கேள்வி வருது, என்னன்னு கேட்டால், ஈதுடைய 2 வாரங்கள், ஈதுடைய 2 மாதங்கள் துல்ஹஜ்ஜு பெருநாள், துல்ஹஜ் மாதம் கிடைக்குது. துல்ஹஜ் மாதத்தில் தான் துல்ஹஜ் பெருநாள் வருது. ஈதுடைய மாதம் தான்.
நோன்பு பெருநாளுக்கு போய் ரமலான் எப்படி சொல்ல முடியும்? ரமலான் முடிந்துதான் வருது பெருநாள். அப்போ ஷவ்வாலுடைய மாதம்னு சொன்னாங்க. இப்போ ரமலான் எப்படி நீங்க சொல்றீங்க? இங்க அடுத்து வருகிற ஒன்றை அடுத்து வந்தால் அதோடு இணைத்து கூறுவது ஒரு மரபு இருக்கு. ரமலானை ஒட்டி தான் அடுத்து நோன்பு நாள் வருது. ஆகவே ரமலானுக்காக சொல்லப்பட்டதுதான் இது பக்கத்தில் இருக்கிறதுனால, அதனால ஷவ்வாலை இது பிடிக்காது. ஏன்னா அது கூட நீங்க பார்க்கலாம், சலதாசன் அவர்கள் மகிழ்வு தொழில் சொல்லும் பொழுது அது மகிழ்வு வித்துடன் நகார்னார். மகிழ்வு தொழுக பகலில் வித்துரு அப்படின்னா எப்படி பகல் வித்துறாமோ சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகுதாங்க மகிழ்வே வருது. சூரியன் இருக்கிற வரைக்கும் தானே பகல் நகாரு. சூரியன் மறைஞ்சதுல அது பிறகு மகிழ்வு வருது. அப்போ பகலில் வித்துருன்னு சொல்லவே முடியாது, எவ்வளோ ஆர்வம் இல்லை. அப்ப இங்கு சொல்லுவது பகலைத்தான். ஆனா பகலை அது ஒட்டி இருப்பதால், அதோடு சேர்ந்துதான் இருக்குது. சூரியன் மறைச்சோட மகிழ்ச்சி வருது, ஒட்டி இருப்பதால் அப்படி சொன்னாங்க. அதே போலதான் இங்க நோன்பு பெருநாள் இந்த ரமலானோட ஒட்டி இருக்கிறதுனால அப்படி சொன்னாங்க. இந்த சொல்லப்படுத்த நோக்கம் ரமலான் மாதம் தான், ஷவ்வால் மாதம் அல்ல அப்படிங்கிறது. சரி, 3 வகையா சொல்லாங்கன்னு சொன்னோம் அல்லவா? தத்தம் பகுதி, சர்வதேசம், கணக்கீட்டு. இப்போ 3 வகை இருந்தவங்கள இதில் 3 சாரார்கள் ஒரு சாரார் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக அவங்க வெளியேற்றிடலாம். ஏன் அப்படி செலவாக சொன்னாங்க, சோமோல் உயர்த்தி இப்போ அப்சலோல் இது பர பார்த்து ரொம்ப பர பார்த்து ரொம்ப விடுங்க புகாரி. அதனால் கணக்கீட்டு முறையில் ஹிஜ்ரா கமிட்டின்னு இருக்குது தமிழ்நாட்டில். ஹிஜ்ரா கமிட்டின்னு வச்சுருக்கிறாங்க. அதனால தான் 3 நாள் 2 நாள் அனுப்பிச்சு அடுத்த சமுதாயத்தை சார்ந்தவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட நாளைக்கு பெருநாண்டா அது எந்த குரூப்புக்கு ஐயா அப்படின்னு இருந்தாலும் கேட்குறோம். அந்த மாதிரி பெருமாள் போச்சு. ஏன்னா இந்த கூட்டம் வடித்த வழிய கூட்டம் 4 பேர் ஒரு ஊரில் தொழுதுக்கிட்டு அதை வீடியோ கொடுத்து டிவிகளில் கொடுத்து அதை கொடுத்து போன்னு சொல்லி மக்களுக்கு வந்து குழப்பம் கொடுக்கணும். நான் சொல்கிறேன், நீங்கள் 4 பேர் தான் சொல்கிறேன், சரி உன் கணக்கு வரான்னு சொல்ல விட்டு போமா. ஏன் சமூகத்தில் குழப்பம் பண்ணல? ஒரு நாள் தொழில 99 பேர் தொழுவலையில் அதையே கொண்டு காமிங்க. அவங்க காமிக்கிறாங்க, நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு காமிக்கிறாங்க. அதே போல் இந்த டிவி அலுவலகத்தை நாங்கள் எழுதி போடணும் நினைச்சிருக்கோம், முடிவெடுத்திருக்கோம். இந்த நாங்கள் எழுதி போடணும். இந்த மாதிரி தனித்தனி கூட்டம் பண்ணால் நாங்கள் அந்த தொழில் நடத்தணும், இந்த தொழில் நடத்தணும்னா உங்களுக்கு செய்தாங்க நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் சமூகத்தை நீங்கள் குழப்பம் அவன் குழப்பம் நினைக்கிறேன், நீங்கள் உறுதியாக போறீங்க. இது இன்னும் சொல்லப்போனால் சட்டப்படி மாற்றம். ஏன் தெரியுமா? காலியார் அறிவித்தால்தான் அரசாங்கம் அறிவித்தது. அதைத்தான் இந்த டிவிக்காரவங்க அறிவிப்பு செய்யணும். அரசாங்கம் சொன்னதை தான் செய்யணும். இது அரசாங்கத்தினுடைய கூற்றுக்கே மாற்றம். ஆனால் ஒவ்வொரு ஆளும் தொழுவாங்க, அவங்களுடைய விருப்பாடு அது தனி உரிமை. அது டிவியில் எப்படி ஒளிபரப்பு பண்ணலாம்? அரசாங்கத்துக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக. அதனால இப்படி பல இயக்கங்கள் இந்த மாதிரி செய்து கொண்டு வந்து, ஆனால் டிவியில் சொல்லும் பொழுது இந்த ஜமாத்தை தொழிலாளர்கள் சொல்றாங்க, அவங்க தப்பிச்சதுனால அப்படி சொல்றாங்க. அதையும் அறிவிக்கக்கூடாது, நம்ம எழுதக்கூடாது. சரி, இந்த மாதிரி குழப்பம் பண்ணாங்க. கணக்கீட்டு முறை வச்சிருக்காங்களா? இந்த கணக்கீட்டு முறை ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்போ மீதம் இருக்கிறது 2 பிரிவுதான், சட்டம் பகுதி, சர்வதேச பகுதி. சர்வதேச பிறை சொல்றது, ஆனால் பின்பற்றது சவுதி பிறை தான். சர்வதேச பிறை பின்பற்றுவதோ சவுதி பிறை. ஏன்னா வேற நாடுகள் எல்லாம் பார்க்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா? சவுதியில் பார்த்தாச்சா நோம்புங்க, சவுதியில் பார்த்தாச்சா பெருநாள் அப்படிதான் சொல்றாங்க. சொல்றது சர்வதேசம். வேற நாட்டை கவனம் கொண்டதே இல்லை, சவுதியை தான். ஏன்னா சவுதிக்கு இவங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. அவங்களுடைய அழைப்பாளர்கள் தான் இந்த செயல்படுறாங்க. அவங்க அந்த கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறது. அதனால சவுதியை மையப்படுத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சவுதியே இருக்கிறது, சவுதியே என்ன சொல்லுது? அங்கே உள்ள மக்கால் படியெல்லாம் ஒரு நாட்டில் பார்த்தா அந்த நாட்டுக்கு தான். நாங்கள் சவுதியை பார்த்துக்கிறதுனால உலகத்தில் வேறு நாடு கட்டாலும் அதுக்கு பின்பற்ற வேண்டாம் என்றுதான் சவுதியில் உள்ள மக்கால் கமிட்டியே சொல்லுது. அதனால இவங்க சர்வதேசம் என்று சொல்லி பின்பற்றாங்க. விசுவாசம் அப்படிங்கிறது. சரி, இப்போ இதில் சட்டம் பகுதி தான் நாம் எடுத்துக்கொண்டது. சர்வதேசம் வெளியேற போகுது. இந்த 5 அடிப்படையில் என்னன்னு கேட்டால் குறைகிறது எல்லாம் அவங்க சொன்னாங்க. நான் ரமலான் மாதத்துக்கு முன்னாலே சிரியா போனேன், ஷாம் போனேன்.
அங்கே இருக்கும்போது தான் ரமலான் வந்தது. ரமலானுடைய இடையில பெருநாளுக்கு முன்னாள் ரமலான் இடையில மதியம் நான் திரும்பிட்டேன். இப்போ காசு நாம் என்ன கேட்டாங்க, ரமலான் வரும்போது சாமியில் இருந்தீங்க, நீங்களாம் எப்போ பார்ப்பாதீங்க? நான் சொன்னேன், நாங்கள் வெள்ளிக்கிழமையில பார்ப்போம் வேகத்தில் சுத்தா அப்படின்னா. நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ பசங்க தான் கேட்குறேன். ஆமாம் மாணவர்கள் பார்த்தாங்க, மற்ற மக்கள்லாம் பார்த்தாங்க, நோம்பு வச்சோம். இப்போ காசு என்ன சொன்னாங்க, இங்கே நாங்கள் சனிக்கிழமை தான். அதனால எங்களுக்கு இதுதான் கிடைக்கும். நாங்கள் 30 நோம்பு வைப்போம், வேற பார்த்துட்டா பண்ண வேண்டாகும், இல்லைன்னா 30 தான். இப்போ தொழில் கேட்குறாங்க, ஏன் கேட்குறாங்க? இப்போ சொல்கிறப்ப பார்த்தா இவங்க 31 வந்தாலும் வந்துடலாம். ஒன்றா முன்னாலே பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. இவங்க 30 பார்க்க குறைப்பில் 31 போயிருவேன். ஏன் இப்படி சொல்றீங்க? மாமியார் எதே இருந்தாலும் தர பார்த்தா தான் உங்களுக்கு பத்தாதா அப்படிங்கிறாங்க. பத்தாதுங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கேன் எல்லாம் போதாது. ஆக்கதான் அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இவ்வாறு தான் கட்டளை இட்டார்கள். முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டார்கள். முன்னாபாசன் எல்லாரும் மட்டும் சொல்லிதான் வச்சுக்கிறோங்க, வஹாபிகள் தயாராக இருப்பாங்க. அது அவங்களுடைய இஜ்திஹாதுங்க, அது அவங்களுடைய ஆய்வுங்க, அது அவங்க ஆய்வு பின்பற்ற கடமை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இப்னாபாசன் நானும் தெளிவாக சொன்னாங்க, ஆக்கதான் அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதையிட்டாங்க. அதனால இந்த சர்வதேச பிறையும் நீங்கிருச்சு, சட்டம் பகுதி பிறை அப்படிங்கிறதுதான் ரொம்ப கிடைக்காது. சரி, இவங்க சொல்றாங்க சவுதியில் பார்த்தா இந்த செய்யலான்னு, அது பொருந்தல, மக்களுக்கும் பொருந்தல, தொழிலுக்கு பொருந்தல, தொழிலுக்கு பொருந்தல. அவங்க சுப தொழில் நேரத்தில் நம்ம தொழில் முடியுமா? 2 மணி நேரம் வித்தியாசம் இருக்குதுல்ல. 2 மணி நேரம் நம்ம முன்னால் போகிறோம், அவங்க நமக்கு பின்னால் வரலாம். அப்படியானா நாம தொழுகிற நேரத்தை அவங்க சொல்ல முடியாது, அவங்க தொழில் அவங்க சொல்ல முடியாது. வித்தியாசம் தானே? இல்லை, எல்லாவற்றும் முஸ்லிம்கள்லாம் ஐக்கியமாக இருக்கணும், முஸ்லிம்கள்லாம் ஒன்றா இருக்கணும். முஸ்லிம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நாள் பெருநாள், இங்கே ஒரு நாள் பெருநாள், தத்துவம் பேசுகிறாங்களே, தொழில் அப்படி கொள்வாங்க பார்க்கலாம். அப்படி சரிங்களா? இல்லைங்க, சரி தொழில் விட்டுருவோம். நோம்பு கேட்கும், நோம்புல சகலுக்கு சாப்பிட்றோம், நோம்பு திறக்கிறோம். இங்கே ஒரு ஆள் நோம்பு திறக்கிறாரு, நோம்பு துறக்கிறது, திறக்கிறது அல்ல. நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க நோம்பு துறத்தல், வைத்த நோம்பை துறந்து விடுவோம், துறத்தல். இன்னைக்கு இலங்கையில இந்த வார்த்தை துறக்குதல் தான், அதுதான் திரிந்து திறக்குதல் என்று ஆகிவிட்டது உங்கள் தமிழ்நாட்டில். சரி, நோம்பு துறக்கல 6 மணிக்கு நோம்பு திறக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆள் அங்கே நோம்பு திறக்க, நோம்பு திறக்கல. ஏன் தெரியுது? சீக்கிரம் மணி வச்சு 6 மணி ஆச்சு. சவுதியில் இப்போ 4 மணி அசரு. அங்கே நோம்பு திறக்கும், இங்கே நோம்பு திறக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த குரூப்பை சொல்லணுமா? இந்த குரூப்லேயே நம்ம போய் சொல்றோம், ஒன்றும் டைம் வரல, சவுதி நோம்பு திற டைம் வரல, நோம்பு திறக்காதீங்க. இப்போ அவர் சொல்லுவார், அங்கே வர விட்டாங்க, இங்கே வந்துருக்கு, இங்கே மட்டும் இங்கே வர பாருங்க. செகலுக்கு சாப்பிடணும் வச்சுக்கிறாங்க. இங்கே ஒரு ஆள் 6 மணிக்கு சாப்பிடுவாங்க. 6 மணி இல்லைங்க, 6 மணிக்கு சும்மா தொழில் வந்துட்டாமன்னா ஒரு ஆள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மணி 6. ஏங்க எப்போ சாப்பிடுங்க? சவுதியில் இப்போ மணி 3 அந்த சார் சாப்பிடலாம், அதனால நாங்கள் சாப்பிட்றாங்க. இந்த கூட்டம் அதை ஏற்றுக்கொள்ளுமோ? ஏற்றுக்கொள்ளாது. இதுக்கெல்லாம் ஒப்புக்கொள்ளலை. அங்கங்க டைம் தானே. அப்போ இதுக்கு பிறகு பார்க்கறது மட்டும் ஏன் சவுதியை கொண்டு வந்தீங்க சம்மந்தம் இல்லாமல்? அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூர்லேருந்து வந்த இது ஏற்றுக்கொண்டாங்க. வெளியூர்லேருந்து பார்த்தல எல்லாம் ஹிஜாஸ் மாகாணத்துக்குள்ளதான் சல்வல் அஞ்சாச்சும் கொண்டு வருவாங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் வந்து எல்லாம் நோம்பு வச்சுருந்தாங்க. 30 பேரை பார்க்கலாம், 30 நோம்பு. ஒரு கூட்டம் வெளியூர்லேருந்து வந்துச்சு. அந்த கூட்டம் சொன்னது யாரை சொல்லுன்னா, நாங்கள் நேற்று பேரை பார்த்துட்டோமே அப்படின்னு. இது வந்து நுகருக்கு பிறகு சாயங்காலம் தான் நடக்குது. இப்போ ஸல்லல்லாஹு மக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் நோம்பு விட்டுருங்க, நாளை காலையில் மக்கள் பெருநாள் கொண்டாடலாம் அப்படின்றாங்க. இவ்வளவு மாதாவிலே பதிவு செய்யப்பட்டாங்க. அதே போல நசாயிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் நாளைக்குண்டா தொழுகை நடைபெறுகிற நேரம் முடிஞ்சு போச்சு. நான் பெருநாள் தொழுவான நேரம் நுகர்க்குள்ள தானே. ஜவால் ஷம்ஸ் வந்துருச்சுல, இஸ்துவா ஷம்ஸ் வரைக்கும் தான் தொழுவலாம். டைம் முடிஞ்சு போச்சு, அதனால நாளைக்கு தான். ஆனால் எல்லாரும் விட சொல்லிட்டாங்க, நோம்பு விட சொல்லிட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க வெளியூர்லேருந்து பார்த்ததை ஏற்றுக்கொண்டாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டாங்க. வெளி நாடா சிரியாவில் பார்த்ததா ஹிஜாஸ் மாகாணத்தில் தானே நிறைய பார்க்குறாங்க. அடுத்த நாள் வந்துடுறாங்க, நடைப்பயணம் தான் வர்றாங்க. அப்போ அந்த சுற்று வட்டாரத்தோடு தானே இருந்திருக்காங்க. இல்லை காரில் வந்தாங்க, அவங்க பழகிறோம் என்ன வர்றதுக்கு காரில் வந்தால் கூட முடியாது. தமிழ்நாட்டில் காரிலே போனால் கூட எவ்வளோ நேரம்
இப்போ நம்ம எப்படி இருக்கிறது? தத்துவ பகுதி அப்படிங்கிறது எதை அளவுகோல வைக்கிறது? ராகுண்டா ராய்குளம், ராய்பேட்டைனா ராய்பேட்டை, பிராட்னா பிராட்டி, அப்படி தத்துவ பகுதியாக கிடையாது. ஒரு பகுதின்னு சொன்னால் அந்த இத்திஹாதுல் மசானி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூரியன் சந்திரன் உதிக்கிறது அல்லவா, எல்லா இடத்தும் ஒரே நேரம் தான் இருக்கும், அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது கசுறு தொழிலினுடைய அளவு இருக்கிறது அல்லவா, அந்த பகுதிக்குள்ள எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஒரு டவுலர், ஒரு ஆட்சி அதிகாரம், ஒரு நாடு. இப்போ சவுதியில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தா கூட, சவுதி எவ்வளோ பரப்பளவு, மக்களுக்கு கம்மியாக இருந்தாலும் நில அளவு தான் பரப்பளவு அதிகம் சவுதி. அந்த ஒரு ஊரில் பார்த்தாலும் அதை டிக்ளேர் பண்ணாங்க கவர்மெண்ட்டு, அந்த நாட்டுக்கு ஒரு நாடு முடிவெடுத்துட்டா அப்படி செய்யலாம். அல்லது ஒரு காதி, அந்த காதி எந்த பகுதிக்கு அடையாளம் உள்ளவராக இருக்கிறாரோ அவர் டிக்ளேர் பண்ணலாம். இப்போ நம்மளாம் அப்படி, நம்ம தமிழ்நாட்டில் அப்படி தான் நடந்துருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு காதியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் எந்த கொஞ்சம் பார்த்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவங்க டிக்ளேர் பண்ணலாம், அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. சரி, அவங்களுக்கு இன்னொரு அதிகாரம் இருக்குது. வேறு ஒரு மாநிலத்தில் பார்த்தாங்க, தமிழ்நாட்டில் பார்க்கல, வேறு மட்டும் பார்த்தாங்க. இந்த காந்தியார் நினைத்தால் அதை ஏற்றுக்கொண்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் டிக்ளேர் பண்ணலாம், அந்த அதிகாரம் இருக்குது. நாட்டுக்கும் அப்படிதான். இப்போ துபாயில் வச்சுருங்க, சவுதியில் வச்சுருங்க. துபாயில் பிற பார்க்கல, சவுதியில் பார்த்தாச்சு. இப்போ துபாய் டிக்ளேர் பண்ணது பெரும்பாலும் அப்படின்னா, துபாயில் தனியாக பார்க்கறது கிடையாது, சவுதியில் பார்த்து நாங்கள் அறிவிச்சிட்டோம். அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. ஒரு நாட்டில் பார்த்தா அதை ஏற்றுக்கொள்கிற அதிகாரம் கொஞ்சம் காதிக்கு இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் செய்யணும், காதியாக செய்யணும், தனி நபர்கள் செய்ய முடியாது. அதனால இந்த அமைப்பு நம்ம போகிறோம். சாட்சி நோன்புடைய பார்வை நம்ம பெற பார்த்தோம் அப்படின்னு கொண்டு வந்தால் மீதமுள்ள ஒரு பார்த்தாலும் போகும். ஆனால் பெருநாள் பிறகு பார்த்தோம் சொன்னால் 2 பேர் இருக்கும். ஏன்னா அந்த அவசரப்படுறவங்க எல்லா சமுதாயத்திலும் இருப்பாங்க. சீக்கிரமாக பெருநாள் கொண்டாடுறவங்கன்னு யாரும் ஒரு ஆள் இல்லை. அதனால தான் 2 பேர் மத பிள்ளைன்னா 2 பேர் வச்சுருக்காங்க. ஆனால் ரமதானுக்கும் ஒருவருக்கு போதும். அது அதிகம் அல்லவா, அது இவ்வளோ மட்டுமே சொல்லுவாங்க. எல்லாரும் நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தோம். நான் பார்த்துட்டேன், மற்றவங்களும் தெரியலை. நான் நபி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட வந்தேன். யாரும் சொல்லலாம், நான் ராயத்தில் இயலால் திரை பார்த்துனேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் போய்ங்க அப்படின்ட்டாங்க. இது தாரிமி முன்ஹிபான்லாம் பதிவு செய்யப்பட்டது. அதே போல் ஒரு ஆராபியின் மஷூரான அதிகம், ஒரு ஆராபி கிராமத்து வாசி வந்தாங்க. யாரும் சொல்லலாம், எங்கள் பகுதியில் நம்ம பிறகு பார்த்தோம். உடனே அவங்க சிலர் கேட்குறாங்க, அக்கெல்லாம் ஏன்னா முஸ்லீமாக இருக்கணும், சாட்சி சொல்வது முஸ்லீமாக இருக்கணுங்கிற அந்த சட்டம் வந்து அந்த அடிப்படையிலே தான். யார் சொல்லுங்க, ஆமாம் அந்த சட்டம் முகமது ரசூல் தான் அந்த சொல்லிக்கலாம், ஆமாம் அப்படின்னு யாபிலால் அந்த பிள்ளார் வாங்க எல்லாரும் இந்தியாவில் மக்கள் அமைச்சர் ரொம்ப வைக்கணும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு நாள் தான் வந்து சொன்னாங்க, ஒரு நாள் சொன்னால் போதும். அதே பெருநாளாக 2 சாட்சி வேணும், அதுவும் இருக்குது. கிராமத்தில் இருந்து 2 தோழர்கள் வர்றாங்க, நாங்கள் பார்த்தோம், பெருநாள் பார்க்கறாங்க, மாலை நேரமாக இருந்தது. அப்போ உடனே செலவு சொன்னாங்க, ரொம்ப விட்டுருங்க, ஏற்கனவே சொல்லணும்ல, அந்த அதிதி வேற இந்த அதிதி வேற. அது வெளியில் வந்து ஒரு கூட்டம் சொன்னது. இங்கே 2 கிராமத்து வாசம் சொல்கிறாங்க. செல்லதால் சொல்லலாம் அடுத்து செய்யணும், அடுத்த சொல்லி வேண்டாம். அதன் இது அமுதாக இருக்குது. பெருநாள் பிறையை பார்ப்பதற்கு 2 சாட்சியர் வேண்டும் என்று நம்முடைய மதப்பு சட்டம் சொல்வதற்கு காரணம் இங்கே அதே தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுருக்காங்க. அடுத்து இன்னொன்று வருது, தகவல் அறிவிக்கிறாங்க. பிறையை பார்ப்போங்கிற தகவல் அறிவிக்கிறாங்க. இதை டிவியில் அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு பிறை பார்த்ததாக பண்ண நாளைக்கு நோம்பு, அல்ல நாளைக்கு பெருநாள், இதே அமைப்பு கொள்ளலாமா? ஏன்னா அறிவிக்கிறது யாரு? ஒரு காப்புனால ஆம்பளை அல்லது காப்புறதான பொம்பளை செய்தி நமக்கு கிடைக்கிறது. இது ஏற்றுக்கொள்ளலாமா? ஆனால் ஏற்றுக்கொள்ளதான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கூடுமா வேடி வருது முஸ்லீமாக இருக்கணும்ல. இந்த செய்தி அறிவிக்கிறது அவங்க பார்த்தோம்னு சொல்ற செய்தி இல்லை. நாங்கள் பார்த்தோம்னு அந்த பொம்பளை சொல்லல, அல்ல அந்த ஆளுதான் சொல்றாங்க. அரசாங்க காதில் டிக்ளேர் பண்ண செய்தியை நமக்கு அறிவிக்கிறாங்க. அரசாங்க செய்தியை நமக்கு வருது. அந்த செய்தி அறிவிப்பாளர்களை பார்க்கலாம் கிடையாது. நான் பார்த்தேன் உங்களுக்கு சொல்லவும் கிடையாது. பார்த்தது வேறு, அது அங்கீகரித்தது காதியாது. அந்த செய்தி அரசாங்க செய்தினால உங்களுக்கு கிடைக்குது, அதனால பிரச்சனை இல்லை. சரி, எப்படிங்க நம்புறது? டிவியை அரசாங்க டிவியாக பிரச்சனை இல்லை, ஆனால் அரசாங்க டிவி யாரும் பார்க்கறது இல்லை. அங்கே இப்போ இது இந்த மாதிரி சன் டிவி, கட்ட டிவி, டிவி இப்படிலாம் வந்துருக்கு. அது வந்து முஸ்லிம் அல்லாதோட நம்பகத்தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சப்போஸ் பொய் சொல்லிட்டா நம்ம அதை விட்டு நோம்ப விட்டுவிட்டா அதை விட்டு
இவங்கெல்லாம் அரசாங்கத்துக்கு கீழ் இயங்குபவர்கள், அரசாங்கத்தை பெருமிஷன் வாங்கி அது கீழ் இயங்குபவர்கள். அதனால் அரசாங்க அறிவுக்கும் மாற்றமாக இவங்க செய்யக்கூடாதுங்க மிகப்பெரிய குற்றமாக. அதனால் இவர்கள் இந்த செய்தியை சன் டிவியில் வந்தாலும் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அரசாங்கத்தில் பர்மிஷனோடு தான் இவர்கள் நடத்துகிறார்கள் சொல்கிறார். இன்னொரு டிவி அரசாங்க பர்மிஷன் கிடையாது, யூடியூப் டிவியில் வச்சுக்கோங்க. யூடியூப் டிவியில் நிறைய பேர் நடத்திருக்கிறாங்க. அந்த டிவியில் உட்காந்தோம்னா பார்த்தாச்சு காசு அறிஞ்சாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்? அது லைசன்ஸ் இல்லை, அரசாங்க பெர்மிஷன் கிடையாது, அதனால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ரேடியோ அப்படிதான், ரேடியோவில் செய்ய சொல்கிறாங்க, அது ஏற்றுக்கொள்ள ஏன்? அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற ரேடியோவில். அதனால் அந்த செய்தியை நம்பலாம். அரசாங்க பாதி அறிவிக்கிறாங்க அவங்க சொல்கிறதுனால, அது அரசாங்கத்தின் கீழே இயங்குறதுனால சரி பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் ஃபோனில் சொல்கிறாரு, நான் எங்கள் ஊரில் குறைய பார்த்தேன் அப்படின்னு. அவர் சொல்கிறது நல்லா தான் இல்லையான்னு பார்க்கணும். அட்லாக இன்னொன்று ஃபோனில் சொல்கிறவங்க நீதமாக இருந்தாலும் அவர் தான் சொல்கிறாரு கன்ஃபார்ம் ஆகணும், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஃபோனில் சொல்லிட்டாரு இன்னைக்கு கொரோனா மாற்றி யாரும் எப்படி பேசலாம், அவருக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் ஃபோனில் பேசுகிறாரு, உண்மையில அந்த ஆள் இல்லை வேற ஆள், எப்படிங்க நீங்கள் பார்த்துட்டுங்க நீங்கள் பெல்லா ஒன்றா நோன்பு வைக்கிற நாளில் போய் பெல்லா கொண்டாடிட்டு ஹராம் ஆச்சுங்க. அதனால இந்த டெலிஃபோன் தகவல்கள் எல்லாம் அவர் தான் பேசினார் என்று உறுதி செய்யாத வரைக்கும் அது ஆதாரமாக அமையாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்குவோம். வீடியோ கால் ஃபோனில் தான் யாரோ பேசுறது தெரியாது, வீடியோ காலில் பேசுகிறாங்க அப்படி தான் இருக்கிறான்னு தெரியுதுல. இப்போ ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏங்க இப்போ தான் ஆள் தெரியுதாங்க, ஆளை வச்சு வீடியோ மட்டும் காமிச்சிட்டு பின்னணி குரலை வேற விதமாக கொண்டு வந்துடுவாங்க. இவர் இருக்கிறவரெல்லாம் வாய் அசைப்பாரு, சவுண்டு வேற கொடுத்தே தான் வந்து இருக்குது. அப்படி நிறைய இப்போ நடக்குதுல்ல. இந்த சாதுரியா தரிகாவை சார்ந்தவங்க திடீர் செஞ்சாங்க, அவங்க திடீர் செய்யும் போது தான் உடலை அசைத்து தான் செய்வாங்க. அவங்க வெளிநாட்டில் நடந்தது. உடலை அசைத்து செய்கிற திடீர் காமிச்சு இந்த வகாபியெல்லாம் பின்னணியில் ஒரு பாட்டை போட்டு விட்டாங்க. அவர் வெளிமருந்து அவங்க என்ன நினைப்பாங்க, இன்னும் இவங்க பாட்டு பாட்டு இது செய்கிறாங்க இன்னும் பொதுமக்கள் நினைக்கிறாங்க. அவங்க பாட்டை அப்படிச்சாங்க. அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னாங்க. இந்த வகாபியர் கொஞ்சம் கூட மறுமைங்கிறதே கிடையாது. இல்லை ஒரு ஆண்டு அவதூறு கருத்துறாங்க, நீ பாவமாச்ச எல்லாம் எழுப்புவானே கேள்வி கேட்பானே அடுத்த ஒரு விஷயமாச்ச வரி எடுக்காமல் தப்பிக்க முடியாத இந்த எண்ணெய் என்ன விஷயமாங்களா? எது இருக்குதோ அதை சொல்லுங்க, விவாதிப்போம். ஆதாரம் இருக்கிறா கேளுங்க, ஆதாரம் தரணும் இருக்கிற சொல்லலை. ஏன் இல்லாத நாட்டுங்க பாட்டு பாட்டுன்னு இருக்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன், வீடியோ ஒன்று ஆடியோ வேறு அப்படி செய்யலாம். அதனால வெளியில நேராக பார்த்தாலும் அதை நம்ப முடியாது. சரி, இன்னொரு விஷயம் வருது என்ன, துருவப்பகுதியிலே வாழுமாறு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பார்க்கறது சம்பந்தமாக இருக்கிறதா அதை முடிச்சு விடுவாங்க. பார்க்கறதுல கண்களால் தான் பார்க்கணும் முடியும், கணக்கிட்ட மாதிரி பார்க்கறது கூடாதுன்னு இருந்தோம். சூழ்நிலை வரும்போது நீங்கள் அந்த வேலையே கிடையாது, பார்க்கணும். பார்ப்பதற்கு கருவிகளை யூஸ் பண்ணலாமா? சாதாரணமாக பார்த்தா தெரியாது, பைனாகுலர் பார்த்தா தெரியும். அதுக்கு இந்த வைரஸ் கருவியெல்லாம் இருக்குது, சில கருவியெல்லாம் வச்சுருக்காங்க, அது மூலம் பார்க்குறோம். இப்படி பார்த்து அது ஊர்ஜிதப்படுத்தலாமா? கேள்விப்படுது. ஊர்ஜிதப்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. அது எப்படிங்க கருவி மூலம் தான் பார்க்கறது? இருக்கிற கருவி மூலம் பார்க்கறது ஏற்கனவே அனுமதி இருந்துட்டாங்க இருக்குது. ஒரு நாள் வேற பார்த்தேன்னு சொன்னார், அவருக்கு மாதிரி கண்ணாடி போட்டு தான் வச்சுக்கிறது. கண்ணாடியை கண்டிப்பாக அவர் பார்த்துக்க முடியாது. கண்ணாடி போட்டதுனால தான் அவர் பார்த்தேன். இப்போ கண்ணாடி போட்டவர் பிறகு பார்த்தேன் கிடையாது. இப்போ இல்லாமல் இப்போ இல்லாமல் இல்லை கருவின் மூலம் தான் பார்த்துருக்கிறான்னு சொல்லுவோமா? இல்லைங்களா? இது வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் சொன்னது எல்லாமே அந்த கிதாபில் இருக்குது. ஆனால் அந்த கிதாபை எடுத்து வாட்சி போனாக்கா இது வரைக்கும் நம்ம பாதையில் தான் நின்று இருக்கோம். அதனால தான் சுருக்கமாக நான் சொல்லிக்கிட்டே போகிறேன். நீங்கள் சொல்லப்பட்ட அனைத்தையும் இது தான் பார்க்கணும், எதுவுமே விடுபடாது. இங்கே சொல்லப்படாத கருத்து வேணுமானா அங்கே இருக்கலாம், ஆனால் இங்கே சொல்லப்பட்டது அங்கே இருக்காமல் இருக்காது. அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்க. இப்போ கருவியை கொண்டு அதில் உதவியை கொண்டு பார்ப்பது. ஏன் நம்ம சகாசனம் அதெல்லாம் தடை செய்யலையே, பாருங்க தான் சொன்னாங்க. கருவியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலைங்க. நம்ம கருவியை கொண்டு யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். இப்போ காது கேட்காதவரை சாட்சியாக வைக்க முடியாது. ஆனால் காது கேட்கும் கருவியை கொடுத்து யாரும் வச்சுக்கிறோங்க, அவர் சாட்சியாக வைக்கிறாங்க. அதான் கேட்குறதுல
கருவியை யூஸ் பண்ணலாம். அப்படி சதாரண காலத்தில் மற்றும் முன்னோர்கள்லாம் அந்த காலத்தில் பெரிய பாவத்துக்கு பண்ணால் நான் மேலே இருந்து பார்ப்பாங்க. கீழ் உள்ளவங்களுக்கு தெரியாதது மேலே உங்களுக்கு தெரியும் நடந்தோம். அப்போ இதோட முயற்சி செய்யலாம். மனித மேலே இருந்து பார்த்தவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த கல்வி உபயோகிப்பது பாட்டம் என்பது தான். அதனால தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். சரி, துருவ பகுதியில் வாழ்ந்தாங்க புதுப்புல வந்து சொல்லுவாங்க கல்வியில். இந்த புதுப்புல வாழ்ந்த மக்கள் என்ன செய்வாங்கிறது அவங்களுக்கு தரப்பட்ட அப்படி. அதே போல் இன்னொரு செய்தி சேர்த்து சொல்கிறாங்க. ஐரோப்பா கல்வியில் சில நாடுகளில் பகல் நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எவ்வளோன்னா 20 மணி நேரத்துக்கு பகல். இங்கே நம்ம நோம்பு வச்சா 12 மணி நேரம் இங்கே ஆகும். 13 மணி நேரம் 14 மணி நேரம் நம்ம வைப்பாங்க. 20 மணி நேரம் தான் எவ்வளோ சிரமப்படாமல் பார்த்துருக்கோம். இப்போ இந்த மக்கள் என்ன செய்யும்? 2 வகையாக. சரி, துருவ பகுதி அமல் வச்சுக்கிறோமே. துருவம்னா வட துருவம் தென் துருவம். பூமியின் உருண்டை இருக்கிற அதில் செங்குத்தல ஓர பகுதியில் வாழ்கின்றது அது வட துருவம். அந்த பூமியின் உருண்டையில கீழாக உள்ளது தென் துருவம் ஆகும். இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் 6 மாதத்துக்கு பகலாக இருக்கும், 6 மாதத்துக்கு இரவாக இருக்கும். சூரியன் உதித்து மறைவது ஏற்படவே செய்யாது. இப்போ இவங்க எப்படி தொழுவாங்க, எப்படி நோன்பு வைப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. இதுக்கு மட்டும் இல்லை, மற்ற சட்டத்துக்கும் வரணும். 4 மாதம் இருக்காங்க, இதாக இருக்காங்க, 4 மாதம் 10 நாள் இப்படி இருப்பாங்க. எல்லாம் இரவாவில் இருக்குது, அல்லது எல்லாம் பகலாவில் இருக்குது. கேள்வி வருது. இப்போ இந்த மாதிரி சட்டங்களில் மாதங்களை எப்படி கணக்கிடுவது, நோன்பை எப்படி கணக்கிடுவது, 5 நேர தொழிலை எப்படி கணக்கிடுவது, நம்ம மார்க்கம் எல்லாத்துக்கும் தீர்வை தந்த மாதிரி இதுக்கும் தீர்வை தந்துட்டு தான் போயிடுது. என்னதான் நவீன பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அதுக்கு ஆகாதான் அப்போலாம் நதிகள் இருக்கும். இப்போ இது நவீன பிரச்சனை துருவப்பகுதியை வாழ்ந்த மக்கள் எப்படி இருப்பாங்க ரொம்ப தான் நமக்கு தெரியுது. ஆனால் அவங்களுக்கு தீர்வு நம்ம சலாதான் சொன்ன அதிகத்தில் இருக்குது. என்ன தெரியுமா? அப்படி சலாதான் சொன்னாங்க, தஜ்ஜால் வருவான், 40 நாட்கள் உங்கள் கூட இருப்பான். அதில் ஒரு நாள் இருக்க சனத்தின் 1 வருஷமாக இருக்கும், இன்னொரு நாள் இருக்க ஷஹரின் 1 மாதமாக இருக்கும், இன்னொரு நாள் இருக்க ஜுமாத்தின் 1 வாரம் கூட இருக்கு, மற்ற நாட்கள் எல்லாம் உங்களுடைய எல்லா நாட்களையும் கூட இருக்கும் என்று சொன்னாங்க. இப்போ ஒரு சஹாபிகள் தான் 1000 பிரச்சனை இருக்கு, வேற என்னென்ன கேள்விகளை கேட்டுக்கலாம். இப்படி இருந்தால் தான் அந்த நேரம் ஒரு நாள் 1 வருஷம் சொன்னால் நம்ம என்ன செய்யறது, என்ன செய்யறது அப்படிதான் கேட்டுருப்பாங்க. ஆனால் சகாக்கள் அல்லவா கேட்க ஒரே கேள்விதான். அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நாள் தொழுகை போதுமா, யாரை சொல்லலாம்? தொழுகை தான் கேட்கும். ஏன்னா ஒரு நாள் தானே, ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் தானே, அப்புறம் ஒரு மாதம் ஒரு நாள் தானே. அப்போ ஒரு 5 நேரம் தொழுகைக்கு அந்த ஒரு மாதத்துல 5 தடவை தொழா போதுமா? அப்படி சொல்லலாம் இல்லை. உள்ள நீங்கள் நாட்களை கணக்கிட்டு முஸ்லிம்களை பற்றி சொல்கிறாங்க. அப்போ டைத்தை கனெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ சுகரு அதுக்கு அடுத்து லொகருக்கு எவ்வளோ எழுப்பட்ட நேரம், அதை விட்டு லொகர் சொல்லணும். அப்புறம் லொகரில் அசருக்கு எவ்வளோ எழுப்பட்ட நேரம், அந்த நேரம் கிடைச்சோன்னா அசருக்கு சொல்லணும். அப்புறம் அசரில் மகருக்கு எவ்வளோ நேரம் எழுப்பட்ட நேரம், அந்த நேரம் மட்டும்தான் மகருக்கணும். சூரிய மழையாது அப்படிதான் இருக்கும். நம்ம நேரத்தை கணக்கு வச்சு சொல்லணுங்கிறாங்க. நம்ம செல்லதாக இன்றைக்கு துருவ பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு இது அதுதான் ஆதாரம். நேரங்களை கணக்கிட வேண்டியதுதான். இந்த நேரங்களை கணக்கிடுவதில் இந்த 2 வகையான கருத்து சொன்னாங்க. சமூகத்தில் உள்ள உலமாக்கல் மக்கள்லாம் 2 வகையை சொல்கிறாங்க. எந்த ஊரை கணக்கிடுவது, கணக்கிடுவது ஏதாவது ஊரை தானே கணக்கிடானே. ஷரியத் வந்தது எந்த ஊருங்க? மக்கா, மதீனா. அதனால் மக்காவுடைய எப்போ செலவழிக்கிறாங்களோ அந்த மாதிரி செலவழிங்க. மக்காவில் எப்போ நோம்பு சொல்கிறாங்களோ நோம்பு சொல்லுங்க. தொழுகையும் அப்படி தான், அங்கே என்ன நுகராசரி அந்த மாதிரி செய்து கொள்ளுங்க என்ற கருத்தும் இருக்கிறது. ஆனால் இந்த கருத்தை மாறிக்கிறாங்க. ஆனால் சோதரி உலமாக்கள் அவங்க ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. இப்படியும் செய்யலாம். இன்னொரு முறை என்ன, இந்த துருவ பகுதியில் வாழ்கின்ற மக்கள் பக்கத்து நாடுகள் சூரியன் உதித்து சூரியன் மறைகிற அந்த அமைப்பில் பக்கத்தில் உள்ள நாடுகள் இருக்கும் அல்லவா, அந்த நாட்டை மையப்படுத்தி கணக்கிடாப்படுத்தி இவங்க நோம்பு வைக்கணும், நோம்பு தொடங்கணும், 5 நேரம் தொழிக்கணும் அந்த நாடு. இதுதான் சரி. ஆனால் 2ஐயும் செய்யலாங்கிறாங்க. இதுதான் சரியா தெரியுது. ஏன் எங்கோ இருக்கு, சிலம் பிறந்திருக்கலாம், அதுவே ஒரு விஷயம். இது இஸ்லாமுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை, ஒரு நாட்டின் பகுதி சம்மந்தப்பட்டது.
சூரியன் மறைஞ்சிட்டா இல்லையா அது சம்மந்தப்பட்டது. எங்கோ இருக்கிற ஊரில் சூரியன் உயிர் வரைய அது கொண்டு வராம இவங்க வாழ்றாங்கல்ல பக்கத்தில் உள்ள நாடுகள் சூரியன் உதிர்த்து மண் நாடுகள் அங்கே எப்போ சூரியன் உயிர் இங்கே கணக்கு வச்சுக்கணும், எப்போ மறையுது இங்கே கணக்கு வச்சுக்கணுங்க. இந்த 2 வகையான கணக்கில் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளலாம். துருவ குறைந்த வாழ்ந்த மக்கள் தான் நோம்புக்கு மட்டுமல்ல தொழிலுக்கும் மற்ற இத்தாவுடைய சட்டங்கள் ஹைவேவுடைய சட்டங்கள் இவங்கெல்லாம் இந்த மாதிரி செய்வாங்க. சரி, அடுத்து இன்னொரு கேள்வி. இந்த ஐரோப்பா கண்டத்தில் 24 மணி நேரத்தில் 20 மணிக்கும் மேலாக பழங்குள்ளவங்களாம் இருக்காங்க. இதுக்கு எப்படி நோம்பு வைப்பாங்க கேள்வி வருது அல்லவா? இதுக்கு இந்த ருசுரியா ஈஜிப்தில் இருக்கக்கூடிய பத்தா கமிட்டி ஒரு கருத்து சொன்னாங்க. என்னன்னு கேட்டால் இவங்களும் நேரத்தை கணக்கிட்டு கொள்ளணும். ஐரோப்பாவில் எந்த நாள் இது இருக்குதோ பக்கத்து நாளில் எப்போ சராசரியாக இது பண்ணலாம் அந்த நாட்டை கணக்கிட்டா கொண்டு இந்த நேரம் வைக்கிறது நோம்பு வைக்கணும் நோம்பு தொடர்புங்கிறாங்க. ஆனால் இது அறவே பொருந்தாத ஏங்க சூரியன் இருக்குது. நான் சொல்கிறேன் ஐரோப்பா கண்டத்தில் பகல் 20 மணி நேரமாக இருக்கலாம், சூரியன் உதிரிதான் இல்லையா சூரியன் மறையுதா இல்லையா மறையுது. அப்படி செலவாக சொன்னாங்க சூழல் உதவினாங்க பார்த்து செய்யறாங்க பிறகு பார்த்து நம்ம அதான் இருக்குதா இல்லையா இருக்குது. ஏங்க நேரத்தை கணக்கிடணும்னு சொல்றீங்க. இப்போ என்ன அப்படின்னா அவங்கள ஒரு சில பேர் எப்படிங்க அல்லா ரொம்ப திரும்ப உள்ளவன் ரொம்ப இறக்கம் உள்ளவன் அடியாருக்கு கஷ்டப்படுறது திரும்புவானா அப்போ 20 மணி நேரம் நோம்பு இருக்காக்க எவ்வளோ கஷ்டம் அல்ல இது ரொம்ப மாட்டாங்க இறக்கம் உள்ளவனா கேட்டு தத்துவம் பேசுகிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நேரமா இது வெயில் அடிக்கிற நாடுகளில் 13 மணி நேரம் தான் என்ன கஷ்டப்படுறாங்க இந்த வெயிலில். இந்த வடநாட்டை எடுத்து கொடுங்க இதெல்லாம் அனுகூலே இல்லை. 20 மணி நேரமாக இருந்தாலும் அவங்க வச்சு தான் ஆகணும். ஏன் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. பகல் சகிதம் இருக்குமுள் சகல அல்லா சொன்னால் அது அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. சூழ்நூல் எவ்வியத்தையும் அப்துல் எவ்வியத்தையும் அந்த நாட்டுக்கு இருக்குது. இப்படவும் நாட்டு பொருந்தும் போது நேரம் அதிகமாகுது. அதனால பக்கத்தில் நாங்கள் கணக்கிட்டு கொடுங்க எப்படி நான் பொருள் அதனால் ஈஜிப்டில் கொடுத்த இந்த 10 ரூபா முறையல்ல. அதே நேரத்தில் லஜனத்து தாய்மா அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து சௌதரியுடையது. இவன் வகாபிகளுடையதான். இது மார்க்க சட்டத்திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க சொல்கிற ஏற்கனவே பிரச்சனை கிடையாது. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 20 மணி நேரம் பகலா அப்படி தானே நோம்பு வைக்கணுங்கிறாங்க. முடியலையே நோம்பு வைக்கிறோப்பா மார்க்கத்தான் உங்கள் அனுப்பி கிடைக்கல. பகங்கான நோம்பும் அறிவன் அவள் ஆசைப்படி இப்போ எக்ஸத்தும் நீங்கள் ஐயா நோக்க நோம்பு விடு உனக்கு முடியலையா ரொம்ப கஷ்டம் நோயாளாக இருப்பேன் ரொம்ப முடியாது விட்டுக்க மார்க்க சரியாக கஷ்டப்படுத்தலை நீ வச்சுத்தான் ஆகணும்னு. அதனால மற்ற பகுதியில் மக்கள் முடியலையா எப்படி விடுறாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு முடியலையா விடுங்க. ஆனால் வைக்கிற மக்கள் இருக்கிறாங்க 20 நேரமாக இருக்கிறாங்க என்ன வைக்க முடியும் வைக்கிற மக்கள் தான் இருக்கிறாங்க. முடியாதவங்க விட்டுக் கொள்ளுங்க. ஆனால் சட்டம் மாறாது, கணக்கீடு அந்த பகுதி வரவே செய்யாது. நேரம் அதிகமானாலும் அவங்க நோம்பு வச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற கருத்தை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு விஷயம் இருக்கு. சிங்கப்பூர் ஒரு சிக்கல் என்னன்னா கணக்கீட்டு முறையில் கவர்மெண்ட் ஆளுநர் நம்ம மக்கள் வாழ்றாங்கல்ல இல்லைங்க பார்த்து தாங்க நோம்பு வைக்கணும். சிங்கப்பூரில் முடியாதுங்கிற பார்த்து தாங்க இங்கே பெருனா கொண்டாடணும் முடியாதுங்கிற அப்படி கிலோ பண்ணிடலாம். எப்போ ரமதான் முன்னாடி கிலோ பண்ணிடலாம். ரமதான் இப்போ தான் ஆரம்பிக்கும் பெருனா இப்போ தான் கொண்டாட முடியும். இந்த கணக்கீட்டு முறை பிரகாரம் இன்றைக்கும் சிங்கப்பூரில் வாழ்கிற மக்கள் அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம அது கணக்கீட்டு முறை கூடாதுன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாமே அங்கே போனால் அந்த பிரார்த்தனை நடக்கணும். சூழ்நிலை அப்படி தான் கவர்மெண்ட்டை மீற முடியாது. அங்கே அவன் லீவ் விடுறது மற்ற தனிப்பட்ட முறையில் வேணால் நீங்கள் இருந்துக்கலாம். நீங்கள் வெளியில் பப்ளிக்காக செய்கிறது கவர்மெண்ட் முடியாது. நீங்கள் வேணால் வீட்டிலே லோன் சொல்கிறேன் வீட்டிலே பெண்ணால் சொல்கிறேன் நீங்களாம் செஞ்சுக்கலாம். வெளியில் வந்து அரசாங்கத்தை ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ என்ன செய்யுது கணக்கு கூடாதுறோம். ஒரு நாட்டு சட்டம் ஒன்று சொல்லுது. இப்போ என்ன செய்யறது அதற்கு வழி இருக்கிறது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்குமே தீர்வு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் அற்புதமான ஒரு ஹதீஸ் இருக்குது. நீங்கள் எப்போ நோன்பு வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நோன்புடைய நாள். நீங்கள் எப்போ பெருநாள் கொண்டாடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு பெருநாள் கொண்டாடுகின்ற நாள். எப்போ நீங்கள் உதகையாக கொடுக்குறீங்களோ
அதுதான் உங்களுக்கு உலகையா கொடுக்கிற நாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த அதிதி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் பல கிதாபுலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறாங்க. சிலவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் மக்களை பார்த்து உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு நாளாக நீங்கள் எல்லாம் அதை சேர்ந்துக்கணும், தனியாக புரியக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு நாளாக ஒரு நாள் அதை சேர்த்துக்கிறங்க, நீங்கள் தனியாக புரியக்கூடாது. உலகையாவுக்கும் அப்படித்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டதன் அடிப்படையில், திருமதியில் பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் இன்னும் பல கிதாபுகள் இருக்குது. அதனால் சிங்கப்பூர் நம்ம இருந்தால் அங்கே ஊர் மக்கள் எல்லாம் இப்படி தான் கொண்டாடணும் என்று கவர்மெண்ட்டு ஒரு நிலை ஏற்படுத்திட்டதுனால அதோடு சேர்ந்து நாமும் செய்யணும். இது நம்ம கணக்கீட்டு முறையை எடுத்துக்கொண்டோங்கிற அடிப்படையில் அல்ல. நபி ஸல்லல்லாஹு ஆசமும் யோபத்தசுமும் வல் துரு யோபத்துத்திரும் வல் அதஹா யோமன் துராஹு இது சொன்னாங்கல்ல, அதன் அடிப்படையில் ஊர் மக்கள் அப்படி இருக்கிறாங்க, நம்ம அப்படி தான் கொண்டாடணும் சலாம் சொல்லிட்டாங்க. அதனால சிங்கப்பூரில் இருக்கிற நம் மக்கள் அந்த அரசாங்க அறிவிப்பின் அடிப்படையில் அவங்க நோம்பு வைக்கலாம், அதே போல பெருநாளும் கொண்டாடலாம் அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். சொல்லித்தரப்பட்ட எல்லாமே உங்களுடைய அந்த கிதாபில் இருக்குது. லக்னத்து தாய்மா அந்த பத்வாக்கள் என்ன, அது பல வகையான பத்வாக்கள் இருக்குங்க. நான் நாட்டாக இருக்கிறேன், அது ஒரு நாள் கேள்வி வைப்பாரு பதில் வரும், இன்னொரு நாள் ஒரு கேள்வி வைப்பாரு பதில் வரும். எல்லாம் இது சம்பந்தமானதுலாம் என்ன. இப்போ நம்மள அந்த கேள்வியில் நானும் சொல்லிக்கிறோம் ஒரு கேள்வியை. சவுதியில் நம்மளாலே இருந்தாரா, அங்கே 30 நோன்பு வச்சுக்கிட்டாரா, சரி பெருநாளுக்கு ஊருக்கு போகலாம் அப்படின்னு வந்தார். 30 நோன்பு வச்சுக்கிட்டார். ஒரு நாள் முன்னால், நம்ம ஒரு நாள் முன்னால் தான் நோன்பு வச்சோம், சவுதி ஒரு நாள் முன்னால் நோன்பு வச்சுட்டாங்க. 30 நோன்பு வச்சுக்கிட்டு பெருநாளைக்காக வர்றாரு. வந்து பார்த்தா ஊரில் 30ஆம் நாள் நோன்பு வைக்கிறாங்க. இவங்களுக்கு அப்போ தான் 30, இப்போ பெருநாள் வந்தாரு 30. இப்போ இவர் என்ன செய்யறது? இதில் நம்மவங்க சில பேர் தவறாக பத்துவா கொடுத்துருக்காங்க. என்ன 30 வச்சுட்டாங்க, ஒரு மாதங்கிறது ஒன்று 29 அல்லது 30, சில தப்பு தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று 29 நாளாக இருக்கும் அல்லது 30 நாளாக இருக்கும். இவர் 30 வச்சுக்கிட்டாரு. இங்கே நோம்பு வச்சா இவருக்கு 31 சலாத்து மன்னருக்கு மாற்றமாயிருக்கும். சில பேர் விளக்கம் கொடுக்குற அவங்க சொல்கிற மாதிரியான சொல்லுவாங்க. அதனால் இவர் நோம்பு வைக்கக்கூடாது. சரி பெருநாளும் கொண்டாடக்கூடாது. அடுத்த நாள் தான் அந்த மக்கள் பெருநாள் கொண்டாடுவாங்க. அப்போ பெருநாள் கொண்டாடிக்கிட்டோம். அந்த அன்னைக்கு பெருநாள் கொண்டாட வேணாம், ஏன் உள்ளூர் மக்களுக்கு பெருநாள் இல்லை, அதனால் பெருநாள் கொண்டாட வேணாம், நோம்பு வைக்க வேணாம், ஏன் இவருக்கு 31 போயிரும்ல என்று நம்மளுடைய சில பேர் பத்துவா கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது, தவறாகும். அவருக்கு 31 இருக்கட்டுங்க. ஊர் மக்கள் நோம்பு வைக்கிறாங்களா, நோம்பு வைக்கணும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது சௌம் யௌமத் தஸூமுன். எல்லாம் நோம்பு வச்சா அந்த நாள் உங்களுக்கு நோம்புக்குரிய நாள். வந்தவருக்கு ஊர் மக்கள் நோம்பு வச்சா அவருக்கும் நோம்புடைய நாள் தான். அந்த அதிக அடிப்படையில் 31 போத மாதம் 30 நாள் சலாம் இருக்கிறாங்க. மாதத்தில் ஒரு மாதம் 29 அல்லது 30 அப்படிங்கிறது இடத்தை கவனித்து, ஊரை கவனித்து, நாட்டை கவனித்து, தனி நபரை கவனித்து அல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்கு 29 நாளாக இருக்கும் மாதம், 30 நாளாக இருக்கும் மாதம் அப்படின்னு தனி மனிதர்கள் சொன்னாங்க. இடத்துக்கு சொன்னாங்க, ஊருக்கு சொன்னாங்க, நாட்டுக்கு சொன்னாங்க, பகுதிக்கு சொன்னாங்க. ஒரு ஊரா மாதம் 2 நாளாக தான் இருக்கும். இல்லை அந்த ஊரில் மாதம் 31 அப்படிலாம் கிடையாது. 30 அல்லது 29 ஆங்கில மாதம். இல்லை அந்த நாட்டில் 31 வராது, 29 அது 30 தான். இது தனிநபருக்கு 31 வரலாம். ஏன் அவருக்கு சொல்லப்பட்டதில்லை. அவருக்கு என்ன சட்டம் தெரியுமா? நீங்கள் எந்த ஊருக்கு போறீங்க அந்த மாதிரி நடங்க, அந்த சட்டம் அவருக்கு. இல்லை 30 அந்த நேரம் நீங்கள் பார்க்குறீங்க, நாங்கள் சொல்லலாங்க. ஒரு ஊருக்கு போனால் நம்ம நடக்குன்னு சொல்லிவிட்டோம்னா அப்படிதான் நீங்கள் நடக்கணும். அப்படித்தான் அவர் செய்ய வேண்டும். அதனால 31 வருதுன்னு பார்க்க வேண்டாம். அது ஒரு மாட்டு சட்டம் சொல்லவா? ஒரு ஆள் இங்கே அசர் கொடுத்துருக்காரு நம்ம நாட்டில், ஃப்ளைட்டில் ஏறினாரு. ஒரு நாட்டில் போய் இறங்குறாரு. இறங்குறதுக்கு பிறகுதான் அங்கே அசருடைய நேரமே வருது. அசர் நேரத்தில் ஒரு போல, அசர் நேரத்தில் போனால் அது ஒரு தேவையில்லை, எந்த தொழில் தான் போனார். இவர் போனதுக்கு பிறகு அப்போ இவர் போய் இறங்கும் போது லோகருடைய நேரமாக தான் இருக்குது. அப்போ தான் அசரும் வருது. இப்போ என்ன சட்டம்? நான் ஊரில் அசர் தொழுது தான் வந்துட்டேன் அப்படின்னு தொடாமல் இருக்கிறதா? நான் வந்ததுக்கு பிறகு தான் இங்கே அசருடைய நேரம் இங்கே வந்துச்சு, அதனால அசர் தொழுவணும் இருக்கிறதா? அசரை தொழுதான். ஏன் இவர் போனது பிறகு
பிறகுதான் அசல் நேரம் வருகிறது. ஹதீஸின் அடிப்படையில் இவர் அங்கு சொல்லுவாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை அசரு? ஒன்று தானே, இது 2 அசர் அப்படிங்க. ஒரு ஊரில் ஒரு அசர் தான், ஒரு நாட்டில் ஒரு அசர் தான். அப்படிதான் பார்க்கணும். இது தனிநபர், அவருக்கு 2 அசர் கிடைக்குது. அதில் ஒரு நாளுக்கு 2 அவசரம் அவருக்கு தான் அது. ஆனால் ஒரு ஊர் நாட்டுக்கு தான் ஒரு அசர், ஒரு நாளைக்கு ஒரு அசர் தான். அந்த மாதிரி தான் இதுவும். அதே போல இந்த உலகையாவுடைய சட்டம் அது சாண்டா சொல்லிடுறேன். அது ரொம்ப முக்கியமான இதில் உலகையா கொடுப்பவர், உலகையா கொடுக்கப்படும் பிராணி, இந்த 2 மையம் இதில் உதவியா கொடுக்கிறவர் எந்த ஊரில் இருக்கிறாரு பார்க்கவே செய்யாது. உதவியா கொடுக்கப்படும் பிராணி எந்த ஊரில் இருக்குது அதை மட்டும் பாருங்க. சட்டம் ஏன் தெரியுமா, ஒவ்வொரு வருஷம் ஒரு பிரச்சனை வரும். சவுதிலேருந்து ஒரு இளைஞர் அப்பா போன அடிப்பாரு, அப்பா நீங்கள் பெருனா கொடுத்துட்டேன், எனக்காக உதவி அங்கே கொடுங்க, அங்கே உதவியாக கொடுத்தா காசு நிறைய கொடுக்குறா வாங்க, ஆடை இங்கே வந்து கம்மியாக கொடுத்து வாங்கிட்டோம்ல, அதுக்காக வேண்டி அங்கே கொடுக்கலாம், காசு கம்மியாக காசு. அதுக்காக ஃபோன் பண்ணுறாரு. இப்போ நம்மகிட்ட வந்து கேட்குறாரு, மாமா அங்கே தொண்டுட்டானா எனக்கு அங்கே கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. நமக்கு அரபாவுடைய நாள் அது பிற 9ங்க. அங்கே அவருக்கு தான் யோமன் நகரு 10வது நாள் பெருநாள், நமக்கு அரபாவுடைய நாள். யோமான கொடுக்கலாமா கூடாங்க, அவன் கொடுத்துட்டாங்க, அவனுக்கு தான் கொடுக்குறோம். இங்கே உதவியை கொடுப்பவரை பார்க்கிறார்கள், அது தவறு. உதவியா கொடுக்கப்படும் பிராணி எங்களுக்கு அதை பாருங்க. பிராணி தானே இருக்கு, ஆடு. இங்கே அந்த டைம் வந்துச்சா வரல, யோமநகர் அந்த நாள் தான் கொடுக்க. எதற்காக தான் பார்க்கணும். இப்படி வேணா வச்சுக்கணும். இங்கே மாப்பாங்க மோகனுக்கு மோகன் அடிக்கிறார். பெண்ணாடா அவங்க ஆமாம் எனக்கு ஒரு நாள் அங்கே கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இவர் 9ஆம் நாள் இருக்கிறார், அங்கே கொடுக்குறாரு. கொடுக்கலாமா? அவர் கொடுக்கலையே. கொடுக்கப்படும் பிராணிக்கு அங்கே டைம் வந்துருச்சு. பெண்ணாள் தானே பாப்பா கூட பிரபுகள் இருக்கிறாரு, அவருக்கு டைம் வரல, கொடுக்கப்படுற இடத்துக்கு டைம் வந்துருச்சு. இதை இந்த புத்த கிதாபில் உள்ளதெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. குறிப்பாக அந்த அணுகுமுறை கிதாபில் இருக்கிறவங்க பாட்டு கொண்டு வந்துருக்காங்க. அணுகுமுறையில் உலகையாக கொடுக்கறதுக்கு டைம் அவங்க எப்படின்னு கேட்டால் தொழுகைக்கு பிறகு. இது வந்து சிட்டிக்கு, கிராமமாக இருந்தால் பதில் தொழிற்காக கொடுக்கலாம். அந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த சப்ஜெக்ட் அப்படியே பேசுகிறாங்க. அவங்க ஒரு ஆள் கிராமத்தில் இருக்கிறாரு, இங்கே சிட்டியில் இருக்கிறவரு அவருக்கு சொன்னார், எனக்கு நீங்கள் ஒரு உதவியாக கொடுத்துருக்காரு. ஆனால் சிட்டிக்கு முன்பு உதவி நடக்குது. அங்கே சுகம் சொல்லிட்டாங்க கிராமத்தில். இப்போ இவர் சொல்கிறாரு, கொடுங்க, கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? இந்த தொழுவலை. ஆனால் கிராமத்தில் டைம் வந்துருக்கு, பதில் சொல்லிட்டு டைம் கொடுக்குறாங்க. இங்கே பெருநாள் சொல்லிட்டாதான் டைம் வரும். இப்போ இவர் சொல்கிறாரு, எனக்கு அவரு ஒரு ஆட்டை கொடுத்துருக்காங்க. கொடுக்கலாமா? கொடுக்காதா? ஏன் அங்கே டைம் வந்துருக்குல்ல? ஏன் கிராமத்தில் தான் இவர் கொடுக்க சொல்கிறாரு. சரியா சொல்லவா? இது நான் சொல்ல கண்டா அணிமுகத்தில் தான். ஷாப்பில் கிராமம் நலமுறை வித்தியாசம் இல்லை. அணிமுக சட்டம் என்னன்னா, டவுன் சிட்டியாக இருந்தால் தொழிலுக்கு பிறகு தான் உதவியாக கொடுக்கணும். அஞ்சு பிறகு தொழில் இருக்குது, அது பிறகு தான் கொடுக்கணும். அதே கிராமமாக இருந்தால் ஸ்கூல் தொழிலுக்கு வந்த உடனேயே உதவியாக கொடுக்கலாம். டைம் வந்துச்சு. இப்போ ஒரு நாள் டவுனில் இருக்கிறார், அவர் தெரிஞ்ச உறவினர் கிராமத்தில் இருக்கிறாரு, ஸ்கூல் தொழிலுக்காங்க. இவர் ஃபோன் பண்ணுறாரு, எனக்காக ஒரு உதவியாக கொடுக்குறாரு, அவர் கொடுக்கலாமா? அந்த கிராமத்தில் கொடுக்கலாமா? அதான் கொடுக்காமல வேணான்னு கொடுக்காம. சரி, ஏன் கொடுக்கப்படுகிற இடத்தை தாங்க பார்க்கணும். அங்கே தான் டைம் இருக்கிறாங்க. அதுதானே? சரி, 2 டவுன் இங்கே ஒரு ஆள் வச்சுக்கிறாரு, எங்கள் நான்குளம் தாம்பரத்தில் ஒரு ஆள் வச்சுக்கிறாரு. இப்படி இருக்கா என்ன சட்டம்? எந்த பகுதியில் உதவியாக கொடுக்கப்படுதோ அந்த பகுதியில் இமாம் தொழிலை நடத்திருக்கணும். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, சொல்ல வந்தாங்க. இமாம் தொழில் நடத்திருக்கணும், இவர் தொழில் இருக்கணுங்கிறது இல்லை. இங்கே சென்னையில் சில பேர் ஏமாந்து போய் உதவியாக வளர்த்துட்டே இருந்துருக்கிறாங்க. தொழில் நடந்திருக்கணுன்றவங்க இங்கே என்ன முடிச்சுக்கிட்டாங்க?
சில சிட்டியில் சில பள்ளிவாசல்லாம் ஹஜ்ஜு பண்ணாதோட சீக்கிரமாக நடந்துடும். எந்த அளவுக்கு தெரியுமா, அந்த சுப்பு தொழிலுக்கு வரும்போதே புது ட்ரெஸ்ஸாக வந்துடுவாங்க. சுப்பு தொழிலுக்கு சுப்பு தொழில் முடிஞ்சோடனே ஒரு சூரியன் உதிக்கிற டைம் வந்து அங்கேயே பார்த்துருப்பாங்க. பள்ளிவாசல் அந்த கூட்டம் அப்படியே இருக்கும். அப்புறம் 20 நிமிஷம் கழிச்ச உடனே உடனே தொழில் ஹஜ்ஜு பண்ணா தொழில் வந்துடுவாங்க. இவர் என்ன செய்வார், உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பதில் நினைச்சு வச்சுருக்காங்களேன், நாகப்பட்டினம் போனாரா அவர் அங்கேயே வந்து புதுசாக கொடுப்பாரு. ஆனால் இன்னும் நாகப்பட்டினம் தொழில் நடக்கலை, பள்ளியாசல் எந்த தொழில் நடக்கலை. இவர் தொழில் வந்துட்டு நான் தொழில் வந்துட்டேன் அப்படின்னு உதவியா கொடுப்பாரு. உதவியா கூடாதுங்க, இவர் தொழுவது என்பதா பிரச்சனை. ஒரு நாள் உதவியா கொடுக்குறாரு, தொழுவதை நீங்கள் வச்சுருங்க. பெண்ணா தொழுவை தொழுவலை, உதவியா கொடுக்குறாரு, குடும்பமா கூடாதா? கூடும்ல, உதவியா கொடுப்பவர் தொழில் வேண்டும் சட்டா இருக்கு. தொழுவதான் உதவியா கொடுக்க வேண்டும் அப்படிலாம் கிடையாது. இல்லை, இவர் என்ன வழங்கிட்டாரு, தொழுது முடிச்சுட்டா கொடுக்குறாரு. இமாம் அந்த பகுதியில் தொழில் நடந்திருக்கணும், அதுதான் தொழில் முடிஞ்சு நடக்கணும். இவர் போய் தொழில் வந்ததுனால தொழில் நடக்காத பகுதியில் போய் உதவியா கொடுக்க முடியாது, செல்லாது. ஆனால் நிறைய பேர் சென்னையிலே செஞ்சுட்டு இருக்காங்க, உதவியாகவே எழுதிருக்கிறாங்க. சரி, வீட்டுக்குள்ள ஒரு நாள் சொல்றாரு, எல்லாம் சொல்றேன் உதவியா கொடுக்குறாரு, இமாம் ஒன்றும் நடக்கலை, கூடுமா கூடாதுல்ல. அவங்களும் தொழுவதில் பிரச்சனை, அந்த ஊரில் இமாம் தொழுகை நடத்திருக்க வேண்டும். அதான் இப்போ ஒரு கேள்வி வருது, ஒரு மகன் அவங்க 2 பள்ளியாசம் இருக்கிறது, இப்போ என்ன செய்யறது? எந்த பள்ளியாலும் தான் சரி, நம்ம பிரச்சனை கிடையாது. இமாம் தான் நடக்கிறார், ஒரு பள்ளியால தான் போகும். அதனால இந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் என்னதான் வேணும், நமக்கு பிறை தான் வேணும். இந்த பிறை கணக்கை வச்சு தான் அது இதை வச்சு தான் ஏமாத்துறாங்க. அந்த அரபா மைதானத்தில் ஹாஜராக இருக்கும் பொழுது இந்த வஹாபிகள்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அரபா மைதானத்தில் ஆஜர் இருந்தால் அதான் அரபா. நீங்கள் நாளைக்கு அரபா நோக்க வைக்க போறீங்க, இன்னைக்கு வைக்காம அப்படிங்கிறாங்க. எப்படி கொண்டு வராங்க பாருங்க. ஆஜிகள் இருப்பது தான் அரபாவுடைய நாளா? ஆஜிகள் அந்த நாளிலே அந்த இடத்தில் இருப்பதால் அரபா நாள் அல்ல, அரபா நாள் என்பதால் ஆஜிகள் அந்த நாள் இடத்திலே இருக்கிறார். இப்போ ஆஜிகள்லாம் பிற 8 போய் உட்காந்துக்கிட்டு நாங்கள்லாம் வந்துட்டோம் பிற 8 இன்னைக்கு தான் அரபா நாள், அரபா நாளா? அரபா நாள் பிற 9 அன்னன்னைக்கு போயிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு பிற 9, நமக்கு அடுத்த நாள் தாங்க பிற 9. நான் என்ன சொன்னாலும் அந்தந்த பாதித்தாண்டு. அதனால மக்கள் வணக்க வழிபாட்டிலே குறுக்கீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இவர்களுக்கு நாம் தக்க முறையிலே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே பதில் கொடுக்க வேண்டும். சுருக்கமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இதை முட்டாளா நீங்கள் பண்ணுங்க. பல்வேறு கிதாபுகளில் உள்ளது எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒன்றை குறிப்பிடுகிறேன். ஹனபி மதத்தை சார்ந்த அல் பதாயிங்கிற பிரபலியமான சொன்ன நூலில் இந்த பிறை சம்பந்தமாக சொல்லப்பட்டதை நேற்று கொண்டு வந்திருக்கிறேன். ஷாபி மதங்களை அல் முஹர்ரம் ஷரபுல் முஹர்ரம் என்று சொல்லுவாங்க. மஹதுக்கு விரிவுரை இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படிங்கிற கிதாபு. அவங்க இந்த ரமலான் சம்பந்தமாக இத்தனை மசாலா கொண்டு இருக்காங்க, அதையும் கொண்டு இருக்கிறேன். அனுமதி வச்சாங்க, அதை பார்த்துக்கிறேங்க. ஷாமி வச்சாங்க, இதை பார்த்துக்கிறேங்க. கட்டளின்படி மக்களுக்கு சொல்லி மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்துகின்ற அந்த தோற்றியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நமது அனைவருக்கும் வழங்கியருவானாக. குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு அதிகம் தந்தருள்வானாக. மக்களுக்கு அவர்கள் விளங்குகின்ற வகையிலே விளக்குவதற்கு உண்டான நல் தௌஃபீக்கையும் நசீபையும் நமக்கு வழங்கிடுவானாக. வருகின்ற ரமலானை சரியான முறையிலே கடைபிடித்து வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றுகின்ற நற்பேச்சினையும் அல்லாஹ் நமது அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.